இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து சமூகவியல் வஞ்சிக்கப்படுகிறதா? அதாவது நம்ம ஸ்கூல் சமூகவியல் படிக்க வஞ்சிக்கப்படுகிறதாவா? ஓகே, ஓகே. ஆமா. ம். அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் 4 சப்ஜெக்ட் இருந்திருக்கும். ஆமா, அதுல ஆமா. சோசியல் எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு சயின்ஸ். சப்ஜெக்ட், சோஷியல் சயின்ஸ். ஆமா, இதுல எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட வந்து 9வது 10வதுல கொண்டு வந்திருப்பாங்க ஆமா. ஸ்கூல்ல. ம், ம், ம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனா பார்த்தா எக்கனாமிக்ஸ் இருக்கிறதுல அதிகமாக யூஸ் பண்ணுவோம் மேக்ஸுக்கு அடுத்து. ஓகே, ஆனா அப்படி ஒரு முக்கியமான சப்ஜெக்டையும் 9வதுல இருந்து மட்டுமே வச்சு ஒண்ணுமே சொல்லித் தராம தேவையான ஓகே, எதுவும் சொல்லித் தராம இருக்காங்க. ஓகே, ஆஹ் இது என்னோட கருத்தா இருக்கு. இதை பத்தி ஓகே, விவாதிக்கலாம். ஓகே. வேற நம்ம மத்தபடி சோசியல் சயின்ஸ்ல இது மட்டும் வரலையே. சிவிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி இது எல்லாமே தானே சிவிக், வரும். ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. ஆனா வந்து அதிகமா புறக்கணிக்கப்பட்டதா நான் பார்க்கறது வந்து எக்கனாமிக்ஸ் தான். ஓகே, எக்கனாமிக்ஸ் தான் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதிகமா எல்லாமே புறக்கணிக்கப்படுகிறது வருது. ஆனா வந்து அதிகமா புறக்கணிக்கப்பட்டது வந்து எக்கனாமிக்ஸ் தான். ஓகே, சிவிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபிலாம் வந்து ஒரு சப்ஜெக்டாகவே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது 11th 12th ஒரு மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுற கோர்ஸாக இருக்காது. அதுக்கு காரணம் ஓகே, என்னன்னா நம்ம அடுத்து இன்ஜினியரிங், அதே மாதிரி பிகாம் அந்த மாதிரி ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட பாடத்திட்ட மாதிரி ஒரு பாடமாக வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்லாம் இருக்காது. அந்த ஒரு காரணம் ஓகே. தான். பட் ஆனா இப்ப நீ சொல்ற மாரி மேபி இன்ஜினியரிங் கூட பரவால்ல. பட் அகைன் ஆ இப்ப காமர்ஸ் பார்த்தீங்கன்னா, காமர்ஸ்ல எக்கனாமிக்ஸ் அவங்களுக்கு தேவை தானே? காமர்ஸ் இஸ் தேவைதான் அகைன் பார்த்தோன்னா வந்து மேஜர் சப்ஜெக்ட் இல்லையா? ஒரு மேஜர் அதுக்கும் நெறைய சப்ஜெக்ட். பேர் ஆப்ட் ஆனால் பண்ண தான் வந்து செய்றாங்க. அது கரெக்ட். நீ சொல்கிறபடி நிறைய பேர் ஆப்ட் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை பேர் ஆப்ட் மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அது எத்தனை பேர் சயின்ஸுக்கு போகிறாங்க, எத்தனை பேர் எக்கனாமிக்ஸுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப 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 குறைவாக இருக்குது. உதாரணத்துக்கு நான் படித்த ஸ்கூல்ல இருந்து 250 பேர் 10th முடித்தோம். 10th ஓகே, முடிச்சுட்டு 200 பேர் கிட்ட சயின்ஸுக்கு போனோம். ஓகே, எனக்கு எங்க பே மேத்ஸு இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் எடுப்போம். ஓகே. ஆனால் 4/5 வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க சயின்ஸ். ஓகே, மிச்சம் இருக்கிறதுல 1/6 தான் வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் போனாங்க. ஓகே, அதுவுமே எப்படின்னா வந்து சயின்ஸ் கொடுக்க மாட்டேன்னு அவங்க வரையும் பாதி பேருக்குமே சயின்ஸ் கிடைக்காம காமர்ஸ் போனாங்க. ஏன்னா அவங்க வாங்கின 10th மார்க் வந்து எங்கள் ஸ்கூலில் ஓகே. வச்சுருந்த டியூ டூ இது மார்க் சரியா எடுக்காதது, அந்த மாரி ரீசன்ஸ்னால காமர்ஸ் போனாங்க. காமர்ஸா உனக்கு தெரிஞ்சு எத்தன பேர் எடுத்திருப்பாங்கன்னு உனக்கு தோணுது? 15 பேர் அதிகபட்சம். 15 பேர். ஓகே. மிஸ்டர் கே என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆம், அமிதாப் மாமா, நான் என்ன சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து என்னோட இதை வந்து நான் தெரிவிக்கிறேன். என்னன்னா, இன்ஜினியரிங்ல ஜாகிரபி வராதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஓகே. ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா ஜியோகிராஃபி இன்ஜினியரிங்ல மெயின் வராதுன்னு சொல்லல. ஜெனரலாவே இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு இதெல்லாம் வந்து மேஜர் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டரா இல்ல அப்படிங்கிறது பச்சைக்கிளி வாதம். அதுதான் முக்கியமான ஒரு கருத்து. தப்பான புரிதல். அது தப்பான புரிதல். ஆனா நீங்க இல்லை, மோஸ்ட்லி புரிதல்ங்கிறது எல்லாருமே நான் பாத்தீங்கன்னா என்னன்னா ஜாகிரபி ரொம்ப தேவைப்படும். நீங்க ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்து ஆரம்பிச்சாலும், மெடிக்கல் சயின்ஸ் போனாலும், இல்ல ஒரு சிவிலா இருந்தாலும், இல்ல மெக்கானிக்கலாவே இருந்தாலுமே, அந்த டோப்போகிராஃபி, அந்த ஜாகிரபியை மெயினா வச்சுதான் ஃபர்ஸ்ட் அந்த ரிசர்ச் ஆரம்பிக்கப்படும். ஓகே. அப்படிங்கிறப்போ ஜாகிரபி தான் ரொம்ப தேவைப்படுது. நான் வந்து இது ஒரு விஷயம். அதை நம்ம இதா பண்ணி பாக்குறப்போ ஜாகிரபி ரொம்ப தேவைப்படும். மிஸ்டர் கே என்ன சொன்னார்னா வந்து ஜியாகிரபி வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னார். அது உண்மை. ஓகே. அது வந்து நிசப்தமாக உண்மை. ஆனால் ஓகே. பிரச்சனை அதுக்கு இன்னொரு என்னன்னா வேலிடேட்டிங் ஃபேக்டர் பிரச்சனை என்னன்னா, நாங்க என்னன்னா 3 வந்து பேருமே சிவில் பிரச்சனை இன்ஜினியர்ஸ். எங்களுக்கு ஜியோகிராஃபியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா தெரியும். டைரக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா தெரியும். அப்படிங்கிறப்போ ஒத்துக்க தான் செய்றேன் ஜியோகிராஃபி தேவைங்கிறது. நான் இல்லன்னு சொல்லல. ஆமாம். பட் பட் ஆனா ஆனால் அது வந்து ஜியோகிராஃபி புரிதல். ஒரு ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட்னு எடுத்துக்கங்க. ஒரு ஜியோகிராஃபிங்கிறது ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட்லாம் அதுல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுதானா, என்னைய கேட்டா தேவைப்படுறது இல்ல. கண்டிப்பாக இல்லை. ஜியோகிராஃபியோட சில பங்கு அப்படின்னு பார்த்தா ஐ நீ மீன் மேக்ஸ்லேயே ஜியோகிராஃபியே எல்லாமே தெரியாம நம்ம பண்ண தேவைப்படப்போகுது. முடியாது. அப்படின்னு பார்த்தா ஏன்னா மேக்ஸ் அவ்வளோ பெருசாக தேவைப்படாது. எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த புரிதல் இருக்கு பார்த்தியா, ஜியாகிரஃபியில் வந்து அதிகமாக தேவைப்படும். ஜியாகிரஃபி வந்து எல்லாத்துலேயும் தேவைப்படுன்ற புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதல் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ ரொம்ப ஓகே. ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நீ ம். ஒரு மேல் படிப்புல வந்து பிஇஓ இல்லை பிடெக் அந்த மாதிரி பேச்சுலர்ஸ் பண்ணுறப்போ தான் உனக்கு அந்த புரிதலே வரும். நீ எடுத்த பிறகு புரிதலுக்கும் வந்து அது
10th முடிச்சோடனே ஒரு குரூப் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்குல்ல, அதுக்கு போகிறதுக்கும் அந்த டைமில் இருக்க புரிதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்குங்கிற. ஓகே ஓகே ஆமாம். ஓகே சரி. நான் இந்த டாபிக்ல வந்து நான் 4 மிஸ்டர் வே கே ஏதோ அதுதான். சொல்ல வர்றாரு. மிஸ்டர் கே. நான் என்ன இப்போ ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஜியாகிரஃபி வந்து நான் ஸ்கூல் படிச்சப்போ ஜியாகிரஃபிலாம் எங்க தேவைப்பட போகுதுன்னு நினைச்சால்தான் நானும். ஆனா ஓகே இப்ப இல்ல, நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்கும் போதுமே வந்து எதுக்கு ஜியாகிரபிக்கல் இதெல்லாம் இருக்குன்னு தான் நானுமே ஜியாலஜிலாம் ஏன் வருதுன்னு நான் யோசிச்சிருக்கேன். ஓகே ஆனா முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த நம்ம ஃபீல்ட்ல இறங்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். எனக்கே அப்பதான் புரிய வந்துச்சு, நமக்கு வந்து ஜியாகிரபி தான் மெயின். நம்ம எதை ஸ்டார்ட் பண்றதுனாலும் நம்மளோட ஜியாகிரபிக்கல் நம்ம இருக்கிற இடத்த ஆரம்பிச்சுதான். நம்ம சிவில்னு இல்ல, இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரல் பிராக்டிஸ் பண்ணணும்னா பட் ஆனா இல்ல வந்து ஓகே நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பட் அகைன் இதுல நான் நான் இன்னொரு விவாதம் என்ன இல்ல வைக்க ஒரு விரும்புறேன்னா, நிமிஷம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கிறப்போ எனக்குமே அந்த புரிதல் இல்லதான். நானுமே ஸ்கூல்ல இருக்கிறப்போ ஜியாகிரபிலாம் எதுக்கு, நான் இன்ஜினியரிங் தானே படிக்க போறேன்ற ஒரு இதுலதான் இருந்தேன். அப்போ இந்த அறியாமை வந்து எங்க ஆரம்பிக்குது, எனக்குமே அது இருந்திருக்கு. ஆனா அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, அது எப்படி போக்கலாம் அப்படின்றது தான் இல்ல என்னோட கேள்வியும். இல்ல நீங்க சொல்ற கருத்து கரெக்ட் மிஸ்டர் கே. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இப்போ நீங்க நான்லாம் வந்து ஒரு சிட்டில வளர்ந்துருக்கோம் சரியா. பீயிங் பார்ன் அண்ட் பாட் அப் இன் அர்பன் ஏரியா, நம்மளுக்கு வந்து இந்த டைரக்ஷன்ஸ் ஜென்ரலாவே டைரக்ஷன்ஸ் அண்ட் இது சொல்றேன். நான் எப்படி சொல்றேன், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜென்ரலா தெரிய மாட்டேங்குது. வேற இதுவே ஒரு கிராமத்து சார்ந்த மக்கள் நீ போய் பேசினேன்னு வச்சுக்கேங்க, தே நோ. யா அவங்க வந்து ஊரே அப்படிதான் டிஸ்கிரைப் பண்றாங்க. ஆமா. மேல ஒரு கீழே வடக்க. ஒரு வடக்க இந்த மாதிரி ஓகேவா. ஸோ தே நோ தி ஆமா. எப்படி சொல்ற, அவங்க உனக்கு பேசிக்கா ஒரு தேவையான காமன் ஜியோகிராஃபி நாலேஜாக வந்து இருக்குது. நீ அந்த அடிப்படையில இருக்கு. அந்த சொசைட்டில இருந்து நம்ம வெளில வந்ததுனால தான் நம்மளுக்கு இது வந்து ஜியோகிராஃபி மூலியமா தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது. வேற ஜியோகிராஃபியா நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்றதில்ல. நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் அதனால யூஸ் பண்றோம். பட் ஆனா அபார்ட் ஃப்ரம் நம்ம எனக்கு என்னமோ பெருசா யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அந்த பேசிக் வந்து எனக்கு தெரிஞ்சு அர்பன் சொசைட்டில தான் இல்ல, ரூரல் சொசைட்டில இன்னும் இருக்கதான் செய்யுது. ஸோ அந்த லெவல் ஆஃப் இதுவே போதும், இது ஒரு ஸ்டடீஸா இருக்கணுங்கிறது தேவையாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான் அமிதாப் மாமா. ஆனா அதுதான் நான் திரும்ப சொல்ல வரேன். நீங்க சொன்ன அந்த மனுஷங்க வந்து யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அறிவு, அவங்களோட அறிவு வந்து எல்லாமே வந்து பிராக்டிக்கல் நாலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான். ஓகே. அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு வந்து அது தேவையே படல. அதுதான் பட் ஆனா உண்மை. இன்வேரியபிளி பாத்தீங்கன்னு வச்சுக்கேன் மிஸ்டர் கே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜியோகிராஃபி ஐ மீன் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயே வந்து தெர் இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ் டு இட் அப்படிங்கறதான் விஷயமே. இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் ஓகேவா. ஆமா. நம்ம இதுல படிக்கிறது எல்லாமே ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் ஆர் நோன் ஃபேக்ட்ஸ் ஆர் ஹிஸ்டரி ஆர் திஸ் இஸ் ஹவு இட் இஸ் அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம். அப்படிங்கிறப்போ அது எல்லாமே பழக்கத்துல வந்துருமே அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்ப அது இம்பார்ட்டன்டா? நம்ம அதுதான் இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டில இருந்து நம்ம தள்ளி இருக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து முன்னாடி வந்து ஒரு ஊர்லன்னா நம்ம ஊர்ல எல்லாரும் நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப நம்ம எது கத்துக்கணும்னாலும் ஸ்கூல்ல இருந்து தான் கத்துக்கணும்ன்ற ஒரு அவசியம் ஆயிடுச்சு. நம்ம பேரண்ட்ஸே நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரது இல்ல. அந்த கத்துக்கிற ஏஜ்ல அவங்க சொல்லி தரது இல்ல. அப்படின்னு ஓகே இருக்கிறப்போ அது வந்து ஸ்டடீஸ்ல தான் வச்சாகணும். ஸ்டடீஸ்ல வச்சா நம்ம கத்துக்கிறோமாங்கிறதே டவுட் தான். ஓகே. ஏன்னா நமக்கு ஸ்டடீஸ்ல இருந்திருக்கு. நமக்கு ஸ்டடீஸ்ல இருந்த வரைக்குமே எனக்கு அதுலேருந்து எதுவும் நான் கத்துக்கிட்டேனான்னு எனக்கே தெரியலதான். அப்போ நம்ம இதுல ஏதோ மாற்றம் கொண்டு வரதான் வேணும். இதுல எனக்கு இப்போ ஓகே நீங்க மிஸ்டர் கே நீங்க சொல்றது எனக்கு அதுல உடன்பாடு இருக்கு. வெரஸ் இப்போ இந்த கேள்வி வருது, நம்ம ஹோஸ்ட் பச்சைக்கிளி என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப ஐ மீன் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோஷியல் இஸ் ஜென்ரலி டிஸ்கிரிமினேட்டட், அதுல எக்கனாமிக்ஸ் ரொம்ப டிஸ்கிரிமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்து. நம்ம இப்ப ஜியோகிராஃபி பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் த பாயிண்ட் இஸ் சம்வேர் பாத்தீங்கன்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வி ஹேவ் ஒமிட்டட் இட் அப்படிங்கிற ஒரு இது வருது. இப்போ உங்களோட கருத்து என்ன? நம்ம ஸ்டூடெண்ட்ஸா நம்ம வந்து அந்த விஷயத்த ரொம்ப புறக்கணிச்சிட்டோமா, இல்ல ஒரு டீச்சர்ஸாவே இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு எம்பசிஸ் கொடுத்து அவங்க நடத்தவே இல்லையா? என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? ரெண்டு பேருமே சொல்லலாம். இல்ல
2 தான் ஆக்சுவலி பிரச்சனை இருக்குன்றேன். எப்படி? ஏன்னா வந்து டீச்சர்ஸ் நடத்துகிறப்போ வந்து பெருசாக எக்ஸ்பேஸ் பண்ணல. ஒன்று வந்து ஏன்னா வந்து எப்பயுமே ஏதாவது பிரச்சனை கிளாஸ் இருக்கப்போ எப்பயுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இல்லைன்னா ஸ்கூலில் மேக்ஸில் போர்ஷன் முடிக்கல. ஸோ கடன் வாங்கிக்குவாங்க. எல்லா ஸ்கூல்லயும் மேத்ஸ் ஸ்டாஃப் இப்படிதான்ப்பா இருந்திருக்காங்க. எல்லா ஸ்கூலும் எல்லா காலேஜும் ஏன் 4th செமஸ்டருக்கும் தடுத்து இருக்காரு. அடுத்த போன செம்ம நீங்க ஐவி போனீங்க, அதனால போர்ஷன் முடிக்கல, அதனால இந்த செம் இருக்குன்னாங்க. அந்த மாதிரி வாங்குறது முக்காசி என்னென்ன போகும், பிடி போகும். அது ஒரு மேஜர் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து சோஷியல் சயின்ஸ்லாம் இது எடுத்துப்பாங்க. ஏன்னா வந்து அதுல வந்து நிறைய ஸ்கிப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. சயின்ஸ்லாம் வந்து ஒரு கண்டினியூட்டி இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியும். ஓகே. ஹிஸ்ட்ரியில் வந்து கண்டினியூட்டி இல்லாமல் ஆக்சுவலி உங்களுக்கு சில ஷார்ட்டாக சொல்ல வச்சு புரிய வச்சிடலாம். ஸோ அப்படின்றப்போ ப்ரீவியஸ் ஐட்டம் அந்த தப்பு இருந்துச்சு. அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சோஷியல் ஸ்டடீஸ் வந்து ஒரு இன்க்ரீஸ் வரல, ஒரு கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வரவே இல்லை கடைசி வரைக்கும். நான் ஒரு இதை சொல்றேன். ஜென்ரலா சோஷியல் சயின்ஸ் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, சோஷியல் சயின்ஸ் வந்து இட் டீல்ஸ் வித் ஹியூமன் பிஹேவியர், ரிலேஷன்ஷிப்ஸ், ரிசோர்சஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஜென்ரலா டிஃபைன் பண்றாங்க. இப்ப நீ அதை பத்தி சொல்ல வந்தங்கிறதுனால தான் நான் சொல்றேன் திரும்பி. ஆனா அதை அவங்க அப்படி பார்க்கவே இல்லைன்றதான் பிரச்சனை. அவங்க எப்படி பார்க்கணும், ஹிஸ்ட்ரி வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டாங்கன்னா இந்த மன்னர் ஆட்சி பண்ணாரு, இந்த வருஷத்துல ஆட்சி பண்ணாரு, இந்த வருஷம் வந்து இது காங்கிரஸ் இது ஃபார்ம் ஆச்சு, நமக்கு வந்து உண்ணாவிரதம் காந்திஜி உண்ணாவிரதம் இருந்தாரு, அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் வந்து இந்தியா விட்டு போயிட்டான், நமக்கு இவ்வளோ சொல்லி இது மட்டுமே சொல்லி எனக்கு ஆக்சுவலி இல்ல நானே இது கேட்கறேன். என்ன எதிர்பார்க்குறீங்க உங்கள்கிட்ட? இப்ப வந்து பச்சைக்கிளியும் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்ப வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு இது சொல்லாம ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கோன்ற மாதிரி கேட்கணும். கரெக்டா? நான் என்ன கேட்கறேன்னா, காந்திஜி வந்து பண்ணாருங்கிறத கண்டிப்பா சொல்லதான் செய்யறாங்க, புக்ஸ்ல இருக்கு, எல்லாம் கரெக்ட் தான். அது ரைட்டா தப்பானும் ஸ்டாஃப் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அந்த இது வந்து ஆக்சுவலி நம்ம எடுத்துக்க வேண்டிய நம்மளோட ஒப்பீனியன்ல வந்துடும். அது ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் சொல்றீங்க? ஒப்பீனியன்ல வந்துடும். அது ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன்ல வந்துடும். அது ஏன் பண்ணாருங்கிற ஒரு இது இருக்கும்ல. என்னதான் ஹிஸ்டாரிக்கலாக இருந்தாலும் இது ஒரு மெயின் ஈவெண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெயின் ஈவெண்ட். பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் சின்ன ஈவெண்ட்டாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது மெயின் ஈவெண்ட். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் என்ன காசு, ஏன் நடந்துச்சு, இதை நடக்காம இருக்கு, என்னென்ன பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் அது ஏன் இதை ஃபெயில் ஆச்சு, அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடந்துச்சு, இது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி தரல. அப்ப அது மேஜரா அப்ப எனக்கு தெரிஞ்சு கோர்ஸ் வைஸ் பிரச்சனை போல இருக்கு. பேசிக்கா நம்ம வியூவர்ஸ்க்கு தெரிய வச்சுக்கிறதுக்கு, நான் வந்து சிபிஎஸ்சியில் படித்தேன். பச்சைக்கிளியும் மிஸ்டர் கேவும் வந்து ஸ்டேட் போர்டில் படித்தவங்க. எனக்கு இந்த மாதிரி தான் இது இப்படிதான் எங்க கரிக்குலமே போகும். இந்த விஷயம் எதனால நடந்துச்சு, இங்க என்ன நடந்துச்சு, ஸ்டோரி பேக் ஸ்டோரி என்ன, இதுக்கு என்ன பண்ணாங்க, ஹவ் வாஸ் த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறதா இருக்கும். பட் அகைன் அதுலயும் ஃபிளேயர் ஆட் பண்ணாம தான் இருக்கும். இது ரைட்டா தப்பாங்கிறது எங்க இதுலயும் சொல்ல மாட்டாங்க. பட் சம்வேர் இவர் சொன்னதுல முக்காவாசி பாயிண்ட் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இதெல்லாம் வந்து நடத்தணும்னு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க முக்காவாசி. இது ஒரு புக் ரீட் பண்ற மாதிரி அவங்க ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் ஆடியோ பில்ட வீடியோ இது கேட்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஸ்டாஃப் வந்து அது ஒரு வெறும் கோர்ஸ் இதை நடத்திட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டா வெறுப்புல நடத்துற மாதிரி நடத்துறாங்கிறதா உங்களோட குற்றச்சாட்டு இல்லையா? சரி, ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எந்த தப்பும் பண்ணலங்கிறீங்களா? மிஸ்டர் கே, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? அவங்க ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த சோசியல் சயின்ஸ்ல ஹிஸ்டரியில மட்டும் என்னோட கருத்து என்னன்னா, இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் இந்த வருஷத்துல நடந்தது, இதெல்லாம் இவங்களால நடந்ததுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லாம் இருக்கு. ஏன் முக்காவாசி ஏன் நடந்தது, இது இப்படி நடந்ததுனால என்னெல்லாம் பிரச்சனை ஆச்சு, இது ஏன் நடத்தப்பட்டுச்சு, இப்ப வேர்ல்டு வார் 1 எப்ப நடந்ததுன்னு இருக்கும், ஏன் நடந்தது, அதுக்கு என்ன காரணங்கள்ங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே இருக்காது. ஒரே ஒரு லைன்ல போட்டுவாங்க, ஒரு மன்னர் வந்து அசோசியேட் பண்ணாங்க ஒரு நாட்ல வச்சு, இவ்வளவுதான் இருந்துச்சு. ஹிஸ்டரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த இயரும் என்ன நடந்ததுங்கிறது மட்டும்தான் முக்கியமா இருக்கும். அது யாரு பண்ணா,
சரி, என்ன நான் என்ன இயர்ல கேட்கிறேன்னா, இப்போ உங்க ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல என்ன குடுத்துருக்காங்க? ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ஆஸ் அ ஸ்டூடண்ட் இப்ப நீ இருக்க. இப்ப நீனு, நானு, பச்சைக்கிளி இருக்காரு. சரியா? இப்ப நம்ம பேசுறப்ப, இப்ப ஏதோ ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்றப்ப, நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? இது வந்து ஏன் சார் இத சொல்றீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு கேட்க தோணாதுங்கிறீங்களா? ஆஸ் அ ஸ்டூடண்ட் நம்ம அத கேட்டிருக்க கூடாதான்னு நான் கேட்க வரேன். அது கேட்டுக்கலாம். அதுதான் கேட்டிருக்கணும். ஆனா எனக்கு வந்து தெரிஞ்சு அத நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நமக்கு ஓட்டு போடுற உரிமை வந்து ஒரு 18 வயசுக்கு மேல தான் தரப்படுதுன்னா, ஓகே. எனக்கு வந்து நம்மள பத்தின வரலாறு, நம்ம நாட்டுல நமக்கு முன்னாடி நடந்த வரலாறு, இதனால இப்படிலாம் நடந்ததுங்கிறத எனக்கு 18 வயசுக்கு மேல சொல்லிக் குடுக்கணும்ன்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா, என்னால ஓகே. எனக்கு உங்களோட அப்பதான் அதுக்கு கேள்வி உங்களோட விருப்பம் அப்பதான் என்னன்னா, உங்களுக்கு புரிதல் வரப்ப அத சொன்னா, அது இன்னும் மீனிங்ஃபுல்லா மாறும்னு நீங்க சொல்ல வர்றீங்க இல்லையா? ஆமா. உண்மையாவே ஒரு 8த், 9த் படிக்கிற பசங்கள்ட்ட போயி, நீங்க இவ்ளோ விஷயத்த இது நடந்தது, அது நடந்ததுன்னு சொல்றீங்க. அவன் ஆமா. வெறும் மனப்பாடம் பண்ணி, அத அப்போதைக்கு எக்ஸாம்ல எழுதி விட்டுட்டு போயிடுறான். அது ஏன் ஆ. நடந்துச்சு? அது எதுக்கு நடந்துச்சுன்னு அந்த வயசுல ஓகே. நானும் யோசிக்கல, யாருமே யோசிக்கல. எனக்கு தெரிஞ்சு ஓகே. யாருமே ஓகே. யோசிச்சிருக்க மாட்டோம்னு தான் நெனைக்கிறேன். ம்ஹ்ம். அது சிபிஎஸ்சில சொல்லிக் குடுத்திருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்ட்ல சொல்லிக் குடுத்திருந்தாலும், ஓகே. ஒரு அந்த வயசுல ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கிற வயசுல, ஏன் இப்படிலாம் ம்ஹ்ம். நடந்ததுன்னு யோசிக்கிற பக்குவம் யாருக்குமே வராது. ஓகே. அதனால தான் நமக்கு வந்து வோட்டிங் எலிஜிபிலிட்டி ஏஜே வந்து 18க்கு மேல குடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே. அப்படின்றப்போ, ஆ இல்ல, எனக்கு என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா தோணுதுன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் ஆக்சுவலா. அதுக்கான புரிதல், அத வந்து ஏத்துக்கிறதும், மறுக்கிற மனப்பக்குவம்லாம் வந்து அந்த 18க்கு மேல தான் வருங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். பட் சம்வேர் நீங்க இந்த டாபிக்ஸ நம்ம சொல்றோம்ல, ஜெனரலா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. சிவிக்ஸோட ஜெனரல் மீனிங்கே என்னன்னா, இட்ஸ் a ஸ்டடி ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் a சிட்டிசன்ஷிப். நான் சொல்றது புரியுதா? சோ உங்களுக்கு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் 18க்கு முன்னாடியே தெரிஞ்சிக்கணும். நான் சொல்றது புரியுதா? இட்ஸ் நாட் சம்திங் தட் யூ கேன் பி எக்ஸ்போஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் 18. ஓகே. ஓகே. நீங்க சொல்ற மாரி அதுக்கான புரிதலும், அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமும் 18க்கு அப்புறம் தான் வருங்கிறத சம்வேர் நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் பெருசா என் சோசியல் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சதில்ல. நான் சிவிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கேன், எக்கனாமிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கேன். ஹிஸ்டரிலாம் நான் படுத்து தூங்குவேன். அந்த மாரி நிலைமை தான். பட் சம்வேர் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆ இத அவாய்ட் பண்ணுமா? இத சொல்லி தரதே தப்பான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா சிவிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படிங்கிறப்ப, அத நம்மளுக்கு முன்னாடியே சொல்லி தரது தான் ரைட் அப்படின்னு எனக்கு தோணுது. இது கரெக்ட் தான். நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆ அது சொல்லி தரணும் தான். ஏன்னா அப்பதான் ஒவ்வொருத்தவங்களுக்கான உரிமை வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரிய வரும். ஆனா, ஆமா. அதுல சப்ஜெக்ட்ல என்ன இருக்குங்கிறது இப்போ முக்கியம். இப்போ சிவிக்ஸ்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன இருக்கு? ஒரு சென்ட்ரல்ல என்ன, ஸ்டேட்ல என்ன மாரியான இது, ம். 5 இயர் பாலிசினா என்ன? இந்த மாரி விஷயங்கள் தான் ஓகே. இருக்கே தவிர, ஓகே. அதுல ஏன் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, இந்த மாரியான லா இருக்கு. இந்த ஓகே. மாரியான பிரச்சனைகள்னா, இந்த மாரியான லா இருக்குன்னு ஏன் அத பத்தி சொல்லல? அத பத்தி எதுவுமே கிடையாது. ஆ ஓகே. அதுதான் சொல்றேன். ஆ ஓகே. ம். நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பிராக்டிகலான இன்ஃபர்மேஷன் எதுவுமே அதுல வராது. ஆ அப்படி எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அத பிராக்டிகலா எடுத்துக்க மாட்றோமோன்னு தோணுது. ஏன்னா, நம்மளோட யூஸ் கேஸ் சினாரியோன்னு ஒண்ணு இருக்குல்ல. தேர் இஸ் கன்டென்ட். உங்களுக்கு மெட்டீரியல் அவைலபிலிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கு. அத எப்படி யூஸ் பண்றோம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்றதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மெட்டீரியலோட யூசஸ் வந்து 18க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு நீங்க சொல்றீங்களா? அது கரெக்ட். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா, அந்த மெட்டீரியலோட அவைலபிலிட்டியே 18க்கு அப்புறம் தான் இருந்துச்சுன்னா, நீங்க 18க்கு அப்புறம் ஒரு ஒரு உருப்படியான சிட்டிசனா இருப்பீங்களான்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கரெக்ட்டு. அமிதாப் மாமா சொல்ற கருத்த நான் ஏத்துக்கிறேன். ஆ ஆனா வந்து சிவிக்ஸ் முன்னாடி வச்சும் பிரச்சனை இல்ல. அது சொல்லிக் குடுக்கணுன்றது உண்மதான். 18க்கு முன்னாடி சொல்லிக் குடுக்கணுன்றது உண்மதான். 18க்கு முன்னாடியே சொல்லிக் குடுக்கணுன்றது உண்மதான். ஆனா, ம். இது 18க்கு முன்னாடி எப்போ வரையும் சொல்லிக் குடுக்கணுன்றதுல, இப்போ 16 வயசுக்கு அப்புறம் சொல்லிக் குடுத்தாங்கன்னா, அதுல நீ ஆக்சுவலி ஒரு லாஜிக் இப்ப இருக்கு. நீ ஜெனரலா ஒரு விஷயம் கவனிச்சு பாரு பச்சைக்கிளி. நம்மளுக்கு வந்து 9த் டு 10த் மட்டும் தான் சிவிக்ஸ் இருக்கும். 6த்ல இருந்தே நம்மளுக்கு சோசியல் சயின்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. இல்ல, ஆமா, இல்ல ஆமா. 6th லருந்து எனக்கு 6த்ல இருந்து தெரியல. உங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி உங்க கரிக்குலம் எப்படின்னு தெரியல. 6த்ல இருந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி மட்டும் தான் இருக்கும். 9த், ஓகே. 10த்ல மட்டும் தான் சிவிக்ஸ் ஆட் ஆகும். ஓகே. சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆட் ஆகும்.
நம்ம இதுல வந்து முக்கியமான ஒரு கேரக்டரை விட்டுட்டு பேசிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இப்போ வரைக்குமே வந்து வெறும் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் மட்டுமே ஸ்டூடண்ட்ஸ், டீச்சர்ஸ் மட்டும் வச்சுமே பேசிட்டு இருக்கோம். ஓகே. இதுல மெயின் எலமெண்ட்டா ஒரு எலமெண்ட் வந்து நம்ம பேரண்ட்ஸ், ஃபேமிலின்ற ஒரு எலமெண்ட் நம்ம விட்டுட்டோம். ஓகே. ஏன்னா, நீங்க வந்து நான் என்னதான் ஒரு நீ பெரிய கிரேடட் ஸ்கூல்லயோ, இல்ல சிபிஎஸ்சிலயோ, இல்ல ஐசிஎஸ் அந்த மாரி ஒரு ஸ்கூல்ல படிச்சாலுமே, நீங்க ஓகே. அடுத்து வீட்டுக்கு வந்து அவங்க வந்து எத வந்து உங்களுக்கு ப்ரீச் பண்றாங்கங்கிறதுல தான் ஒரு மெயின். இன்க்ளூடிங் அடுத்து சொசைட்டி இதுவுமே இருக்கு. வெறும் பேரண்ட்ஸ் ஓகே. மட்டுமே ஒரு பையன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஓகே. அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கப்போ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து சொசைட்டி பண்ணும். இப்படி ஓகே. இருக்கிறப்போ இந்த இடத்துல வந்து இவங்க பார்வையில சிவிக்ஸோ, இல்ல ஹிஸ்டரியோ, இல்ல ஜியோகிராஃபியோ என்ன இடத்துல இருக்குங்கிறது தான் முக்கியம். இது ஆக்சுவலா மிஸ்டர் கே, நீங்க இத சொல்றப்பதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க சொல்றது ஆக்சுவலி கரெக்ட். இப்போ கன்சிடர் நீங்க சொல்ற சினாரியே வச்சுக்கோங்களேன். இப்போ ஹி இஸ் நாட் 18, ஹி இஸ் சம்வேர் அரௌண்ட் 15 and 14. ஒரு பையன் இருக்கான், இல்ல ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வீட்டுக்கு போறீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த கேஸ்ட் பேஸ்ட் விஷயங்களை நீங்க எந்த வயசுல ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? உங்க ட்ரீட்மெண்ட்டோ சரி, மிஸ்ட்ரீட்மெண்ட்டோ சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது பிளசண்டாவும் இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். பட் ஆனா எந்த வயசுல ஃபேஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? எனக்கு தெரிஞ்சு நான் பிடெக் முடிக்கிற வரைக்குமே நான் ஃபேஸ் பண்ணல. ஓகே. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலி எனக்கு தப்பா எனக்கு அதுலேருந்து வந்து ஒரு நெகட்டிவான இதுவும் நான் ஃபேஸ் பண்ணல, பாசிட்டிவாகவும் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஓகே. பச்சைக்கிளி நீங்க? கேஷ் பேஸ்டு எதிராக இல்ல, எனி கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஒரு அப்ரிசியேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் எப்போ நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இல்லடா நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் சூப்பர் மாஸ் அப்படிங்க இல்ல அந்த மாதிரியோ, இல்ல வந்து இன்னொருத்தன் வந்து உங்க ஜாதியை வந்து கேவலமா பேசுறது அந்த மாதிரி, ஆர் மிஸ்ட்ரீட்மெண்ட் when you go to someone's house அந்த மாதிரி, அந்த did you மாதிரி face anything? நடக்கல. ஓகே. அந்த மாதிரி டேரக்டாகவும் பண்ணல. பட் சட்டெல்லாம் வந்து பெருமைப்பட்டிருந்தா இருக்கு. ஓகே. அதெல்லாம் ஃபேமிலிக்குள்ளேயே. அதெல்லாம் பெருமைப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஓகே. எல்லா பெருமைப்பட்டீங்க. வீட்லையும் நடக்கிறது தான் அது. ஓகே. அது எல்லா பட் வீட்லையும் நடக்காதுன்னு பாயிண்ட் நினைக்கிறேன். என்னன்னா, இது எப்ப நீங்க லைக் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வந்துச்சு அப்படி கேட்கிறேன். உங்க முன்னாடி பேச ஆரம்பிச்சது. இப்போனா வந்து நான் 10th வந்து நல்ல மார்க் வாங்கினேன். ஓகே. அபோவ் ஸோ 90% சம்வேர் வாங்கினேன். பிஃபோர் 18 இல்லையா? கன்ஃபார்மா. அப்ப பிஃபோர் 18ங்கிறப்ப அந்த பாயிண்ட் வந்து நம்ம 3 பேரும் ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிஃபோர் 18 அது சோஷியல் அது சயின்ஸ் கன்ஃபார்மா. இருக்கணுங்கிறது கரெக்ட் தான். ஏன்னா we are facing நான் certain stuff. இல்ல 10th வரைக்கும் 10th தான் எனக்கு ஆக்சுவலி ஒரு நல்ல மெச்சூரிட்டி, ஒரு புதுக்கான மெச்சூரிட்டி எனக்கு அப்பதான் வரும். 11th 12th நீங்க சொல்றது. 10th அப்புறம், அதாவது 10th அப்புறம். ஓகே. மைக். ஒரு பெரிய லெவல் எக்ஸாம் வச்சு கவர்மெண்ட் ஃபில்டருக்குள்ள கரெக்டா. ஓகே. அந்த ஃபில்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10th நமக்கெல்லாம் 10th தான் நடந்துச்சு. ஸோ ஓகே. அந்த டைம்ல தான் ஆக்சுவலி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே. எல்லாரும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் அப்போ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அதுக்கப்புறம் தான் உனக்கு ஆக்சுவலி வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த டைம்ல வந்து தொழில் சார்ந்த படிப்புக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீட்டில் இருந்தும் ஸ்கூல்ல இருந்தும் சொல்றாங்க. அது ஒரு ப்ரெஷரானால இந்த மாதிரி சோஷியல் ஸ்டடிஸ் மூலியம் யாருக்குமே வர்றது இல்லை. அதுக்கு ஆக்சுவலா வீடு தான் காரணங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏன் நான் இந்த கேள்வி அகைன் கேட்கறேன்னா, மிஸ்டர் கே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் இந்த விஷயத்த வெளில சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பட் சம்வேர் பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்டா ஓட் பண்ணது நோட்டாக்கு ஓட் போட்டார். விச் இஸ் சம்வேர் பீங் ஏபொலிட்டிக்கல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஹி வாஸ் ஏபொலிட்டிக்கல் நான் சொல்லல. பட் சம்வேர் தட் தாட் கேம் டு ஹிம் இருக்குல்ல. நான் வந்து எந்த இதையும் சார்ந்தில்ல அப்படிங்கிறது. அந்த டேக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு 19 to 20 year old இஸ் ஏபொலிட்டிக்கல். ஏபொலிட்டிக்கல்ங்கிறதே ஒரு தப்பான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும். He should be influenced to certain ideology இல்லையா? ஏதோ ஒரு ஐடியாலஜி, or at least he should have his own ideology. அது கரெக்ட். இப்போ அவனுக்கு இல்ல, ஏபொலிட்டிக்கலா இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம சோஷியல்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம விட்டதுங்கிறது நம்ம தப்புன்னு நான் சொல்றேன். சோஷியல் ஒன்று இருக்கு, அதே மாதிரி எக்ஸ்போஷர் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்து டிவி சேனல் ஆன் பண்ணீங்கன்னா நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் ஸ்டாலின் தான் வராரு, வெற்றி நடை போடும் அப்படின்னு போட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பொலிட்டிக்கலா வந்து நம்ம எக்ஸ்போஸ்டா இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? அது இப்போ டிஜிட்டல் மீடியா வந்து அதிகமாக வளர்ந்துருச்சு. நம்ம வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறப்ப டிஜிட்டல் மீடியா அவ்வளோக்கெல்லாம் கிடையாது.
ஓகே. அப்போ வந்து நெட் பேக் போடுறதுக்கு நம்ம வந்து ரூ. 14 கார்ட தேடி தான் நம்ம போயிட்டுருப்போம் ஏர்டெல்லுக்கு. ஓகே, ஓகே, அந்த டைம்ல வந்து பெருசா ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸும் அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம ஓகே, தான் ஆக்சுவலி வீட்ல பிச்சை எடுத்து கேட்டு வாங்கினது ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம். ஓகே, ஓகே. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது. ஆ எக்ஸ்போஷர் அந்த கிடையாது. எக்ஸ் அந்த எக்ஸ்போஷர் வந்து இல்ல நீங்க சொல்றது பிரசாதம். வாஸ்தவமான பேச்சு. நீங்க சொல்ற மாரி இப்ப நம்ம ஜெனரேஷனுக்கே ஜெனரலா ஏதோ ஒரு எக்ஸ்போஷன் இல்ல ஒரு சர்டைன் ஐடியாலஜி நம்ம கெயின் பண்றோம்னா, இது வந்து இந்த சோசியல் மீடியா அண்ட் ம். இன்டர்நெட் மூலியமா தான் நம்ம கெயின் பண்றோம்னு ஒரு தாட் இருக்குல்ல. அது கரெக்ட்டா? ஆ அது கரெக்ட்டு தான். அது உண்மை. ஆனா அது வந்து கரெக்ட்டா இல்லையான்றது இன்னொரு விவாதம் ஆயிரும். ஏன்னா வந்து அதுக்கு தான் நம்ம ஆ பேசிட்டு எ இருக்கோம். அது ஆ ஓகே. அது அப்படிதான் நடக்குது. ஆனா வந்து அதுல எவ்வளோ உண்மையான தகவல்ங்க பரவுது, அதுல தகவல் அப்படிங்கிறது ஆ ஓகே, அந்த ஓகே, அசென்டிசிட்டி கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து ஓகே. அதிகமா சோசியல் மீடியா யூஸ் புக்லயும் பண்ற இந்த பிரச்சனை ஒருத்தருக்கு. இருக்கு. ஆக்சுவலா இந்த புக்ல இருக்க பிரச்சனையும் நெறைய பேர் டினோட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டரிய அது வந்து கரெக்ட்டு. நம்மளுக்கு ஏத்த மாரி சொல்றாங்கங்கிறதும் ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு நம்ம அப்புறம் போவோம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நெனச்சேன். என்னன்னா, இப்போ இது டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுது அப்படிங்கிறதுல இருக்கிறதுலே அதிகபட்ச பங்கு யாருக்கு இருக்குன்னு நெனைக்கிறீங்க? எது டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுது? சோசியல் ஸ்டடீஸ் பள்ளிக்கல்வியில. ஜெனரலாவே நம்ம இத கன்சிடர் பண்ண மாட்றோம்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இதுல இருக்கிறதுலே அதிகமா யார பிளேம் பண்ணணும்னு நீங்க நெனைக்கிறீங்க? இல்ல எல்லாருமே தான். நம்ம இத யாரும் பிரிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப நான் இல்ல ஸ்டூடெண்ட்டா பெர்சன்டேஜ் இருக்கேன்னா வைஸ் இவங்களோட பங்களிப்பு வந்து இருக்கிறதுல அதிகமா இருந்திருந்திருக்கணும். மேபி அவங்க அந்த விஷயம் பண்ணியிருந்தாங்களா, நான் வேற மாரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன்னு ஒரு இது இருக்குல்ல. ரெக்வெஸ்ட்டால சொல்றதில்ல. பேரண்ட்ஸ் எக்கச்சக்கமா யார் பேரண்ட்ஸ் வேணா அண்ட் சொல்லலாம். டீச்சர்ஸா தான் இருக்கும். ம்ஹ்ம். பேரண்ட்ஸ், ம். டீச்சர்ஸ் வந்து ஆ இது ஆனா எனக்கு தெளிவா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா, யாரும் என்ன மேத்ஸ நீ ஃபோர்ஸா படின்னு சொல்லல. இல்ல சயின்ஸ சொல்லல. நீ அத படிச்சே ஆகணும்னு சொல்லல. ஆனா, அது எனக்கு புடிச்சத நான் எடுத்து படிச்சேன். எனக்கு ஓகே. புடிச்சிருக்குன்னா, நான் சயின்ஸ்ல எனக்கு பயாலஜி பிடிக்கும். நான் அத ஏன் நல்லா சயின்ஸ் படிப்பேன். பிடிக்குது? ஏன் சயின்ஸ் பிடிச்சிருக்கு? அதுல அதுலயுமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிய விட எனக்கு பயாலஜி தான் பிடிக்கும். ஓகே. புடிச்சிருந்துச்சு நீங்க லீன் ஆக்சுவலி. ஏன்னா டுவர்ட்ஸ் சம்திங் இருக்கீங்க. அது பிரச்சனை இல்ல மிஸ்டர் கே. நான் என்ன கேட்க வரேன்னா, என்ன காரணம்? எதனால புடிச்சிருக்கு? இப்ப சில ரீசன்ஸ் இருக்கும்ல. எனக்கு வந்து மேத்ஸ் பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு ப்ராப்ளம் சால்விங். யூ ஹேவ் அ ப்ராப்ளம், யூ சால்வ் இட் அப்படிங்கிறப்போ, அத சால்வ் பண்ணா ஒரு சந்தோஷம் கிடைக்குது. யூ ஆர் கெட்டிங் ஓவர் இட்ங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இந்த மாரி ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சயன்ஸ் பிடிச்சதுக்கான காரணம்? அது பேசிக்கா நம்மள பத்தியே இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும். இதனால தான் இப்படி ஆகுதா? நம்ம ஒரு ஓகே, ஜூவாலஜி எடுத்து பார்க்குறோம்னா, நம்மளோட அனாட்டமி அத பத்திலாம் ஓகே. இருக்கும். அப்படின்றக்கப்போ, அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கியூரியஸா இருக்கும். இதே புரியுது. எனக்கு ம். கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா, எனக்கு அது போர் அடிக்கும். அந்த ஓகே. வேரியேஷன் தான். எனக்கு எப்போ சொல்றது, எனக்கு நான் 8த் படிக்கும்போதே அந்த வேரியேஷன் எனக்கு தெரிஞ்சுச்சு. பட் ஆனா எனக்கு இது இந்த வந்து சம்பேர் நம்ம பர்சனல் லெவல்ல ஆயிருதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இப்ப நீங்களும் நானும் 2 பேருமே வந்து மேத்ஸ் அண்ட் சயன்ஸ் தான் எடுத்திருந்திருக்கோம். ரைட்டா? நீங்க ஆமா, பயாலஜி ஆமா. எடுத்திருப்பீங்க. நான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர்த்து. ஆனா சம்வேர் வி ஆர் லீனிங் டுவர்ட்ஸ் மேத்ஸ் அண்ட் சயன்ஸ் அப்படிங்கிறது நம்பளோட இதா டேக்கா இருக்கு. இல்ல, இல்ல. இதுல ஒரு மாற்று கருத்து இல்ல எனக்கு. இந்த விஷயம் சொல்லுங்க. என்னன்னா, இது நம்ம மேத்ஸோ, இல்ல பயாலஜியோ, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுக்கிறதுங்கிறது ஒரு ப்ரொஃபஷனலுக்காக போறது. ஆனா, நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஇஓ எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல சோசியல் ஸ்டடீஸ்ல ஒரு டிகிரி பண்ணணும்ங்கிறதுக்காக பண்ணல. அவங்க டிகிரி எடுத்துக்கணுங்கிறதுக்காக பண்ணல. ஆனா சம்திங் அவங்களுக்கு ஏதோ தேவைப்பட்டதுனால அவங்க சோசியல் ஸ்டடீஸ தனியா எடுத்து படிச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஓகே. யுனிவர்சிட்டில ம்ஹ்ம். அவங்க எடுத்து படிச்சிருக்காங்க. அப்போ அவங்க ஏன் ஓகே. எடுத்து படிச்சிருக்காங்கன்னு பார்க்குறப்போ, சம்வேர் அது ரொம்ப நீங்க என்னதான் டெக்னாலஜில போனாலும், உங்களுக்கு எக்கனாமிக்ஸும், ஆமா. உங்களுக்கு நீங்க ஹிஸ்டரியும் பாயிண்ட். ஏதோ ஒரு ம். இடத்துல சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு, உங்க கம்பெனிய அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு அது தேவைப்படுது. ம்ஹ்ம். அப்படின்றப்போ, ஆ எனக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப இல்ல நம்ம மோஸ்ட் ஹிஸ்டரிங்கிறத ஆஃப் தி வரலாறுன்னு பார்க்காம, ஜெனரலா இப்போ ஒரு இப்ப 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 நீ சொன்ன எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க மிஸ்டர் கே. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கம்பெனி இருக்கு. ஒரு கம்பெனி வந்து இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு ஹிஸ்டரி தான். ரைட்டா? ஆமா, வென் யூ நோ வேர் யூ ஆர் ஃப்ரம், யூ வில் நோ வேர் யூ ஹேவ் டு கோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஆமா. அப்படிங்கிறது தான் வந்து ஹிஸ்டரி. ஹிஸ்டரிய வந்து நம்ம வெறும் அந்த காலத்துல நடந்துச்சு, 1840ல நடந்தது அப்படின்னு மட்டும் பார்க்காம, ஜெனரலைஸ் பண்ணி பார்க்கறப்ப, இட்ஸ் ரைட். உனக்கு எங்கேருந்து வந்தோனே தெரியலன்னா, மேபி நீ எப்படி சொல்ல? உனக்கான ஒரு கிளியர் ரூட் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அத பத்தி அதான் கரெக்ட்டா பாயிண்ட்ட சொல்ட்டீங்க. நீங்க அதான் சொல்றீங்கல்ல, இந்த இயர் இப்போ இருக்கிற பொறுத்தவரைக்கும் நீங்க ஹிஸ்டரின்னு யார்ட்ட கேட்டாலுமே, இந்த இயர்ல இது நடந்தது. இதுதான் ஹிஸ்டரின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த ஓகே. இந்த வே ஆஃப் அப்ரோச்ச மாத்துனா தான்
இதை மாற்றினாதான் ஓகே. அந்த சோஷியல் ஸ்டடீஸ் மேலே உள்ள அந்த இதை டாக்மாஸ் நம்ம எடுக்க முடியும். அப்ரோச் டுவர்ட்ஸ் ஹிஸ்டரியே மாத்தணும்னு நீங்க சொல்றீங்க. ஆமாம். ஓகே. பச்சைக்கிளி? இப்போ அதில் முன்னாடி மிஸ்டர் கே சொன்னதில் ஒரு சின்ன இது நான் வந்து மிஸ்டர் கே சொன்னதில் ஒரு சின்ன கருத்து எழுப்ப லைட்டாக என்னன்னா, அவருக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல, ஆமா. அது எப்படின்னா உங்கள் தட்டில் வந்து 4 பலகாரம் வச்சுட்டு 5வது பலகாரம் இருக்கு, ஆனால் அந்த ஓகே. பலகாரத்தை தட்டிலே வைக்காம இருக்குன்னு மட்டும் காமிச்சிட்டு அது நல்லா இருக்காது, மீதி நாள் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஓகே. என்னோட ஓகே. ஸ்கூல் லைஃப். ஓகே. எனக்கு ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ் இப்போ பார்க்குறப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இல்லை டேக்ஸுக்காகவும் நான் வந்து என்னென்ன பண்ணலான்ற பார்க்குறப்போ எனக்கு வந்து நான் நான் இப்போ பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. எக்கனாமிக்ஸ் ஏன்டா படிக்கிறேன்னு இப்போ ஃபீல் பண்ணுற அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஏன் போடக்கூடாதுன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் பிடிச்சிருக்குன்ற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து நீ மேத்ஸுக்கு, சயின்ஸுக்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கொடுக்குற அளவுக்கு எக்கனாமிக்ஸ் கொடுக்கல. அதான் பிரச்சனை நான் குடுக்கல. சொல்கிறேன். ஓகே. 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 அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரை வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து என்னைக்குமே டெவலப் பண்ணல அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. ஓகே. மொத்தமாக ஜாகிரஃபின்னு இது எக்கனாமிக்ஸ் சேர்த்துருப்போம். ஜாகிரஃபியில் அந்த சேர்த்தே வந்து மொத்தமாக வந்து ஒரு சில வாரத்துக்கு 4 கிளாஸ் 3 கிளாஸ் தான் இருக்கும் கரெக்டா? ஓகே. ஓகே. அதில் வந்து 4 மாசத்துல ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து இவங்க எடுத்துப்பாங்க, மேத்ஸ் டீச்சர் எடுத்துப்பாங்க. எனக்கு அப்படிலாம் நடந்தது இல்ல. ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் மொத்தத்தில் ஆல்மோஸ்ட் 10% கீழே தான் வந்து எக்கனாமிக்ஸ் நடத்துவாங்க. ஓகே. இப்போ நான் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு ஜென்ரலா இப்போ நீங்க என்ன படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல ஜஸ்ட் சாப்டர்ஸ் பேர் மட்டும் சொல்றேன். இதை வச்சு உனக்கு ஒரு புரிதல் வரும். நம்ம புக்ல வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு படிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாப்டர் நம்பர் 1 ஹிஸ்டரி புக்ல பார்த்தீங்கன்னா, த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகேவா? த நேஷனலிசம் மூவ்மெண்ட் இன் இண்டோ சைனா, இதுவும் ரொம்ப முக்கியம். தேர்ட், இந்த மாதிரி வெளியில நடக்கிறத பத்தி சொல்லிட்டு தேர்டா நம்மளுக்கு என்ன சொல்லி தராங்க, நேஷனலிசம் இன் இந்தியா. ஓகேவா? இது ஒன்னு சொல்லி தராங்க விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். நீ சொன்னது தான், நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன, மேக்கிங் ஆஃப் அ குளோபல் வேர்ல்ட், த ஏஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4th and 5th சாப்டர் இருக்கு. ஏஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷனுங்கிறது எவ்வளவு முக்கியமோ எனக்கு என்ன தோணுது, இதுல இப்போ வந்து அகைன் புதுசா ஆட் பண்ணும், இந்த ஏஜ் ஆஃப் சிலிகான் வேலி ஆட் பண்ணும். இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம் இதுதான் இந்த மூவ்மெண்ட் தான் பெருசா வந்திருக்கு. அண்ட் இது இன்னும் ஆல்டர் பண்ணாம இருக்கிறது நல்லா இல்லைன்னு எனக்கு வந்து. பட் சம்வேர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லி தராங்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது சாப்டர் நம்பர் 6 வந்து ஒர்க் லைஃப் அண்ட் லெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, விச் இஸ் அகைன் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ நம்ம அதை பத்தி தான் நம்ம ஜென்ரல் கான்வர்சேஷன் நம்ம அதெல்லாம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பிரிண்ட் கல்ச்சர் அண்ட் மாடர்ன் வேர்ல்ட், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் பத்தி, நாவல், சொசைட்டி அண்ட் ஹிஸ்டரி, இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் வந்து ஹிஸ்டரியில இருக்கு. இதே ஜியோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட் தேவை. ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்சஸ் ஜென்ரல் லைஃப்ல தேவையில்ல, பட் ஆனால் சம்வேர் தேவை. வாட்டர் ரிசோர்சஸ், மிஸ்டர் கே வந்து அதை பத்தி தான் எப்ப பாரு பேசிட்டு இருப்பாரு. அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமானது. மினரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்சஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், லைஃப் லைன்ஸ் ஆஃப் நேஷனல் எக்கானமி இப்படின்னு சொல்லிட்டு சாப்டர்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலா தெரியல, அதனால எம்பசைஸ் பண்ண முடியல. அகைன் அடுத்தது பாத்தீங்கன்னா சிவிக்ஸ், டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 2, இதான் புக்கு பேரு, எங்க இதுல புக்கு பேரு. ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஷேரிங் 1, ரெண்டாவது ஃபெடரலிசம் விச் இஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், மூணாவது டெமோக்ரஸி அண்ட் டைவர்சிட்டி. சாப்டர் நம்பர் 4 நான் 10th படிக்கிறப்ப எனக்கு இந்த விஷயம் சொல்லிடுறாங்க, ஜெண்டர், ரிலீஜியன் அண்ட் கேஸ்ட் எப்படிங்கிறத எனக்கு சாப்டர் 4ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எங்க டீச்சர் சொல்லதான் செஞ்சாங்க. சாப்டர் நம்பர் 5 பாப்புலர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் வித் இன் இந்தியா ஆப்வியஸ்லி அது. அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், அதுல பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, மணி அண்ட் கிரெடிட், குளோபலைசேஷன் அண்ட் இந்தியன் எக்கானமி, கன்சியூமர் ரைட்ஸ். இப்ப மிஸ்டர் கே சில இடத்துல எடுத்து வச்சார்ல, நம்மளுக்கு வந்து நம்ம ரைட்ஸ் சொல்லி தரது இல்லைன்ட்டு எனக்கு என்னமோ அப்படி தோணல. அது ஒண்ணு. ரெண்டாவது எனக்கு இன்னொன்று சப்ஜெக்ட் இருக்கு, தட் இஸ் கால்ட் சயின்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சுனாமி, சர்வைவல் ஸ்கில்ஸ், ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், சேஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ், ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பிளானிங் அஹெட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னோட கரிக்குலத்துல இருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு 10thலேயே வந்து எங்க ஸ்டாஃப் வந்து என்ன ஜெண்டர், ரிலிஜன், கேஸ்டுக்குலாம் வந்து ரொம்ப பேசிக் அடிப்படையான விஷயத்துக்குலாம் எனக்கு வந்து அப்பயே நான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கேங்கிறத நான் ஒத்துக்க செய்யணும். இதுல சொன்னதுல பாதிக்கு எனக்கு கிடையாது. ஸ்டேட் போர்ட்ல எவ்வளவு கிடையாதா? அதாவது இதுல இவ்வளவு கிடையாது, வேறலாம் இருக்கு. நீ சொன்ன ஹிஸ்டரி ஜியோகிராஃபில எல்லாமே இருந்தது. நீ சொன்ன எல்லாமே ஸ்டேட் போர்ட்லயும் இருந்தது. அதெல்லாம் 9th இருந்துச்சு, இவன் சொன்னதான் 10th.
ஏ இன்வேரியபிள் இருந்தா போதும்டா 9th 10th இல்ல. இல்லடா, நீ 9th என்ன சொல்றது, அந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, இப்போ வந்து இல்ல ஓகே, அதுக்கு நம்ம அப்புறம் வரும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோ. எல்லாமே இல்ல, அதுல பாதி தான் இருக்கு. சரி, ஓகே ஓகே சேர்த்தே பாதி தான் இருக்கு, சரியா? ஓகே. அதாவது ஜாகிரபி கேபிட்டலிசம் நீ வந்து சொன்னது எல்லாமே மிஸ்டர் இருக்கும். கே, ஓகே நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஜாகிரபில நீ சொன்னது எல்லாமே இருந்தது. ஓகே சிவிக்ஸ்ல நீங்க சொன்ன அந்த ஜெண்டர் அந்த விஷயம் கிடையாது. கிடையாது. ஓகே, ஏன் கிடையாதுன்னு ஒருவேளை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல, ஆனா நான் கரெக்டா சொல்லணும்னா எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலி எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ஓகே, நீங்க பட் அதை ஆனா வெரிஃபை இருக்கா? பண்ணி பார்க்கணும். ஓகே ஓகே ஆமா, நம்ம தெரியாம சொல்லக்கூடாது. ஓகே ஆம், ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு கரிக்குலம் ஒருத்தவங்க டிசைன் பண்றாங்கன்னா எல்லாருமே வந்து வெல் நோன் பர்சன், வெல் எஜுகேட்டட் பர்சனா தான் அந்த கமிட்டில இருக்கிறவங்க தான் வந்து கரிக்குலம் டிசைன் பண்றாங்க. ஓகே. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து நம்மளை விட அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அவங்க அதை வச்சுதான் அனுபவம் டிசைன் இருக்கு. பண்றாங்க. கண்டிப்பா. இந்த வயசுல வந்து அவங்களுக்கு எதோ சொல்லணும், எதோ சொல்லக்கூடாது இப்படின்ற விஷயத்த ஓகே தான். அவங்க எல்லாமே ஓகே கரெக்டா தான் பண்றாங்க. ஓகே, பட் அது வந்து அப்படிங்கறத நம்ம எவ்வளோ கன்சிடர் பண்ணிக்குவோம். இல்ல ஆக்சுவலி அதான் உண்மை. ஆக்சுவலி வந்து அவ்வளோ சீரியஸா அவங்க யோசிச்சு தான் எல்லாமே டிசைன் பண்றாங்க. ஓகே ஆனா ஓகே அது வந்து பிராக்டிக்கலா எப்போ சாத்தியமாகுதுன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி, அது வந்து அந்த பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேரண்ட் அண்ட் சொசைட்டியோட ஓகே. கையில தான் இருக்கு. இந்த டிஸ்கஷன் மூலியமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, மிஸ்டர் கே வந்து பேரண்ட்ஸ ப்ளேம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பச்சைக்கிளி வேற ஸ்டாஃபையும், நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் 3 பேரோட கருத்தும். நான் எல்லாரையும் தான் பண்றேன், எல்லாருக்கும் தான் பண்றேன். எல்லாரையும் ஒருத்தனையும் விடுறது இல்ல. ரைட், ஓகே தப்பு இல்ல பண்ணிருக்காங்க. நான் கடைசியா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்ல வரேன். சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம ஃபிசிக்ஸோ, மேக்ஸோ படிச்சுட்டு, இன்ஜினியரிங்கோ இல்ல மெடிக்கலோ படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம். ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்கலாம். ஆனா இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்குன்னா நம்ம வேலை மட்டும் தான் பார்க்க முடியும். வேறஸ் அதோட சேர்த்து நமக்கு ஹிஸ்டரியோ இல்ல ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம ஒரு ஒரு வேலையை உருவாக்க முடியும். ஆஹ் which is வெரி குட் பாயிண்ட். ஒரு நானும் லீடர் அதான் ஆக சொல்லணும்னு முடியும். நினைச்சேன். ஒரு லீடரா அப்பதான் இருக்க முடியும். ஒரு ஆமா கம்பெனியை நடத்துறதுக்கா இருக்கட்டும், ஒரு சிஇஓவா இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு மேனேஜர் ஆகிறதுக்காக இருக்கட்டுமே, எல்லாத்துக்குமே வந்து இது தெரிஞ்சாதான் ஆக முடியும். நீங்க ஆமா. என்னதான் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வச்சிருந்தாலும், அப்ப டெக்னிக்கலா நீங்க அப்ப வந்து அப்ப உங்களோட உங்களோட கருத்தை வந்து சம்மரி பண்ணணும்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, மத்தது இந்த நம்ம எஜுகேஷனா படிக்கிற சயின்ஸ், மேத்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது அந்த பேசிக்ஸ் ஆஃப் ஒர்க். நீ ஒரு ஒர்க்கரா ஜாயின் பண்ணலாமே தவிர்த்து நீ ஒரு லீடராவோ ஒரு ஆண்டர்பிரனராவோ மாறுறதுக்கு வந்து நம்மளுக்கு சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் சிவிக்ஸ் பத்தின எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சுதான் ஆகணுங்கிற இல்லையா? தெரிஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து ரொம்ப வந்து எக்கனாமிக்கலா ரொம்ப சஃபர் ஆகுறது வந்து எனக்கு தெரிஞ்சு இது பத்தின எந்த அறிவுமே இல்லாம இருக்கிறதுனால தான். இன்க்ளூடிங் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம ஓகே. எல்லாருமே இன்ஜினியரிங் பாஸ் ஆகுறோம், எல்லாமே படிக்கிறோம், எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாலேஜ் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அவன் கம்மியான சிஜிபி வச்சிருக்கான் இல்ல அதிகமா வச்சிருக்காங்கிறத தாண்டி எல்லாருக்குமே ஒரு ஓகே, அது நாலேஜ் இருக்கதான் ரெஸ்பெக்ட். செய்யுது. பட் ஆனா ஓகே. வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம மணி மேக்கிங் அப்புறம் லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு குவாலிட்டியை விடுறோம். நமக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து இவ்வளோ இன்ஜினியரிங்ல இவ்வளோ கால்குலஸோ இல்ல கால்குலேஷனோ பண்ணி இல்ல இவ்வளோ மேக்ஸ் யூஸ் பண்ணியோ யாருமே படிக்கல. ஆனா அவங்க ஓகே. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கட்டத்துல வந்து மனதைரியத்தை விடாம ஏதோ ஒரு கட்டத்துல எப்படியோ வந்து சமாளிச்சு ஏதோ ஒரு விஷயத்துல பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் பண்ணிட்டு ஓகே தான் இருக்காங்க. ஓகே ஆனா ஓகே. இந்த பாயிண்ட் இஸ் நாலேஜ் எதுவுமே எல்லாமே நம்ம டெக்னாலஜி வைஸ் எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம். நமக்கு ஓகே. எல்லாமே சொபஸ்டிகேட்டடா இருந்துமே நம்மளால முக்காவாசி பேர்னால எதுவுமே வந்து ஆஹ் ஒரு ஒரு லீடர்ஷிப் லெவலுக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷனால போக முடியலையோன்ற எனக்கு ஒரு தாட் இருக்கு. இல்ல நம்ம இங்க வந்து பொலிட்டிக்கல் ரீசனாவே பார்க்க வேணாமே. நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு லீடரா ஆகணும்னா அதுக்கு இல்ல இல்ல இப்ப இல்ல இல்ல நான் டு அதான் கிளாரிஃபை இல்ல மணி உன் பாயிண்ட் இல்ல மிஸ்டர் உன் பாயிண்ட் இல்ல, பட் ஜென்ரலா கேட்குற ஆடியன்ஸ்க்கு சொல்றேன். அவர் சொல்றதுல வந்து பொலிட்டிக்கலா ஒரு லீடர் ஆகணும்னா பொலிட்டிக்கல் விஷயங்கள் எப்படி மேனேஜ் பண்ணும், மேனேஜ்மெண்ட் ரீதியான விஷயம் மட்டும் இல்லாம ஹவு டு பிரிங் இன் மணி. ஒரு லீடருக்கு காசு எப்படி கொண்டு வரணுங்கிறது தான் தெரியணும். அந்த காசை எப்படி ஹேண்டில் பண்ணும், யார்கிட்ட கொடுத்தா அந்த காசுலாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறதான் தெரியணும். அதையும் தான் அவர் சொல்றாருங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அமித்ஷா மாமா வந்து அவங்க சிபிஎஸ்சி சிலபஸ் சொன்னார். ஓகே. அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு நான் படிச்ச ஸ்டேட் போர்டு இருக்குல்ல, அதை பத்தி சொல்றேன். ஓகே. 10 சாப்டர் ஓல்டு வார் ஒன் அவுட் பிரேக்,
ஓகே. வேர்ல்டு பிட்வீன் 2 வேர்ல்டு வார்ஸ். ஓகே. World War II, after World War. ஓகே. Social and religious reforms movement in 19th century. ஓகே. Early revolt against British rule in Tamil Nadu. ஓகே. Anti-colonial இன் movement. தமிழ்நாடு. இன் தமிழ்நாடு. Tamil Nadu. பரவாயில்லையே. நைஸ், நைஸ். Anti-colonial movement and the birth of nationalism. ஓகே. Gandhian faith. ஓகே. Freedom struggle in Tamil Nadu. Social transformation in Tamil Nadu. அப்ப நீ சொல்ற மாதிரி இப்ப நீ வந்து பச்சைக்கிளி நீ இதா கான்வர்சேஷன் ஆரம்பிச்சப்ப நீ என்கிட்ட என்ன சொன்னா, காந்தியோட நடந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பட் ஆனா அதுல எம்பசிஸ் இல்லைன்னு சொன்னேன். வேற கரிக்குலத்துல படிச்சு பார்த்தாலே அதுதான் மேஜரா இன்ஃபுளுன்ஷியலா இருக்குன்னு எனக்கு தோணுது. இது மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னு அது ஆப்வியஸா நம்ம இண்டெக்ஸ் படிக்கிறப்ப அது தெரியாது. நீ தான் சொல்லணும். இல்ல உங்களோட ஹிஸ்டரி எத்தனை பேஜ் இருக்குன்னு பாரு. இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 150 200 மேலே இருக்கும். மேலே இருக்கும். பிளஸ். எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 128. வெறும் 128 ஹிஸ்டரி மட்டும். ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இதுல 10 டாபிக் கவர் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுல பாதி வந்து 52 பேஜ் வரைக்கும் வேர்ல்டு வார். ஓகே. இல்ல மீதி இருக்கிறது இப்போ நம்ம இதை பேசிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் ரைட்டு தான். இப்போ நம்ம இனிஷியலா நம்ம இந்த இதுல அப்ரோச் எடுத்ததுல விஷயம் நம்ம என்ன பேசணும்னா, எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுது அப்படிங்கிறத பத்தி பேசணும். ரெண்டாவது, யார் அதை சரியா பண்ணல அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம். அப்புறம் நம்மளே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்னதான் நடத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு இன்ட்ராஸ்பெக்டிவ் ஜோனுக்குள்ள போனோம். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததான் உங்க மனசுக்கு வர கேள்வி என்ன? சோஷியல் சயின்ஸை பொறுத்து. இப்போ எனக்கு ஏன் அந்த வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபினா அவ்வளோ பெரிய இது இல்லைன்ற தாட்டு இப்போ வந்துச்சு ஏன் அந்த ஸ்கூல்ல இருக்க டைம்ல. ஓகே. அது ஏன்னா வந்து எனக்கு எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணதுன்னா 11th 12th வந்து காமர்ஸ் ஒரு குரூப் இருக்கிறதே பெருசும் பேசப்படலை. அதாவது நான் கடைசி எக்ஸாம் வரைக்கும் தான் எனக்கு வந்து அந்த டைம்ல எனக்கு வந்து காமர்ஸ் ஒரு குரூப் இருக்கிறதே வந்து பெருசாக சொன்னாங்க. அதே மாதிரி காமர்ஸ் ஒரு குரூப் இருக்கிறத வந்து மட்டம் தட்டியே பேசுவாங்க. ஆமா, காமர்ஸ் மட்டம் தட்டி பேசுறதுங்கிறது ஜெனரலா நடந்தா இருக்கு. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஜெனரலா சவுத் இந்தியாவில் நடந்துதான் இருக்கு. ஆனால் நார்த் இந்தியாவில் அது வந்து ஒரு நார்த் இந்தியால ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். நான் டெல்லியில இருந்து வந்தேன். ஸோ எனக்கு நல்லாவே தெரியும். அங்க காமர்ஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலா தான் கன்சிடர் பண்ணாங்க. ஒன்றும் இதாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குங்களா. பட் ஆனால் சிஏன்ற ஒரு இது வந்து எனக்கு 11th போன தான் தெரியும். சிஏன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குன்றதே 11th போனப்போ தான் தெரியும். அதான் நான் வந்து பயோமேத் எடுத்து போயிட்டேன். ஓகே. 11th இன்னைக்குமே நான் கஷ்டப்படுறேன். நான் ஒரு பிசினஸ் மேன். பட் அட் த சேம் டைம் டு ஹேண்டில் மை நான் ஒரு சிஏட்ட போக வேண்டியதா இருக்கு. அதுல ஒரு லிட்டரலா கொஞ்சம் கூட ஐடியா இல்லாம சுத்துறதுங்கிறது என்னால என்னைய பாத்துக்க முடியுது. விச் இஸ் அ கிளீன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவ் திங்ஸ் ஒர்க். இப்போ நான் வந்து எனக்கு லைட் எக்ஸ்போஷர் வந்த பிறகு எனக்கு வந்து நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ ஒரு ரிசல்ட் ஒர்க் ஃபார்ம் அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அதாவது ஓகே. ஓகே. இந்த எக்ஸ்போஷர் வந்து நீங்க ரெக்ரெட் பண்றீங்க இல்லையா? இதோட எக்ஸ்போஷர் கிடைக்கலங்கிறத நீங்க ரெக்ரெட் பண்றீங்க. ஓகே. மிஸ்டர் கே, நீங்க இதுல இருந்து என்ன ரெக்ரெட் பண்றீங்க? இல்ல அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருக்கா? இல்ல, எனக்கு நம்ம படிக்காம விட்டுட்டோம்னுலாம் ரெக்ரெட் பண்ணல. ஏன்னா எனக்கு சோஷியல் ஸ்டடீஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் பார்க்குறேன்னா, அது ஆக்சுவலி படித்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து நம்ம ஒரு அனுபவ ரீதியாக நம்ம வந்து ஒவ்வொன்றா கற்றுக்க வேண்டியதாக அப்படி சொல்ல முடியாது. நான் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜென்ரலா ஒரு இந்த ஏன் சோஷியல் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றாங்கன்னா, சோஷியல் ஸ்டடீஸ் இஸ் ஒன் ஏரியா இன் எஜுகேஷன் வேர் கண்டென்ட் இன்டகிரேஷன் இஸ் தி கீ. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன்ஸ் ரீடிங் மெட்டீரியல் தட் கரஸ்பாண்ட்ஸ் வித் கரண்ட் learning topics. Given reading material in context helps students become better readers. உங்களுக்கு புக்கு படிக்கணுங்கிற விஷயமே வந்து சோஷியல் சயின்ஸ் தான் சொல்லி தருது. சம்வேர் அந்த லிட்ரேச்சரும் சோஷியல் சயின்ஸ் தி லீஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட். லிட்ரேச்சரும் சோஷியல் சயின்ஸும் இது ரெண்டு தான் உங்களுக்கு புக்கு படிக்கவோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். தே ஆல்சோ பிகம் பெட்டர் லேர்னர்ஸ் பிகாஸ் தே ஆர் asked to use analysis, critical thinking and writing to show how they understand these topics அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த பாயிண்ட் தான் நீங்களே சொல்லிட்டீங்க. நம்ம வந்து அதை படிக்கிறது இல்லை, நம்ம வந்து அதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட இதை வந்து வளர்த்துக்க முடியுமே தவிர
ஓகே. இதுலயே வந்து நம்ம இதுல வந்து அதான் நம்ம வந்து அத படிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம பார்க்கணும். நம்ம ஹிஸ்டரி அதான் நீங்க சொன்ன ஹிஸ்டரினா என்ன? இதுதான் நடந்ததுங்க. நமக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. ம். அப்படின்றத அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஆனா, அத வந்து நீங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படி வேணா தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷத்துல இப்படி நடந்தது. அது யார் வேணா சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ம். ஓகே. ஆனா ஓகேவா? சோசியல் அது மட்டும் கிடையாதுல்ல. அதான் நான் இத கருத்து அதுதான் இருக்கு. அதுதான் அதான். நான் சொல்ல சோசியல் வரேன். சயின்ஸ்ங்கிறது அது மட்டும் கிடையாது. ஆமா, கண்டிப்பா. அதே மாரி இப்ப இல்ல ஜியோகிராஃபினா எல்லாருக்குமே ஒரு லீனிங் இருக்கு பச்சைக்கிளி. தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இப்ப நீ வந்து ஆரம்பத்துல இருந்து சிவிக்ஸ் லீன்டா நீ சொல்றல. இன் சோசியல் சயின்ஸ் சிவிக்ஸ் இஸ் மோஸ்ட் டிஸ்கிரிமினேட்டட்னு ஒரு தாட் இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி ஷுட் பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னு அவனோட தாட் இருக்கு. விச் இஸ் அகைன் அண்டர்ஸ்டாண்டபிள். அது கரெக்ட்டு. அதே மாரி இப்போ ஜியோகிராஃபிங்கிறத வந்து நீங்க ஒரு புக் எடுத்து படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ பத்தி தெரியணும். ஒரு வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்தியால வந்து ஒவ்வொரு ரீஜியன்லயும் எப்படி சாயில் இருக்குன்னு தெரியணும்னா, நீங்க இந்தியா ஃபுல்லா போனீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவ்வளோ தூரம் போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியா நீங்க ஃபுல்லா ஒரு போறத விட புக்லயே இது பெட்டர்ல. ஆமா, பெட்டர் தான். அதுதான் சொல்றேன். ஆமா. பெட்டர் தான். ம். அப்படின்னு இருக்கப்போ, இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். ஆனா இது 3வது பிளாட்ஃபார்ம் எடுத்துக்க முடியல என்னால. ஓகே. இதுல சோசியல் நான் சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எகைன் இருக்கு. ஆனா கரிக்குலம்ல இருக்காங்கிறது டவுட் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது என்னோட கருத்து என்னன்னா வந்து, ஒரு வார் நடக்குதுன்னா அது எப்பயுமே தனிநபர் பொறுத்து இருக்காது. இப்போ ஓகே. உதாரணத்துக்கு எடுத்தா வந்து சைனா கொள்ளையில வந்து 75 வார் எடுத்துருக்காங்க. 1900 ஓகே. 900 வாக்ஸ்ல. அது எப்பன்னா ஓகே. அது ஏன் வந்தனா ஓபிஎம் மேல ஓபிஎம் வந்து சைனால வந்து அதிகமாக செல் ஆகுது. அது ஓபிஎம்மோட யூசேஜ் யூசேஜ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து சைனா வந்து கட் ஆஃப் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்க. ஓகே. அதனால வார் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட ஒரு அடிக்ஷன் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தை எக்கச்சக்கமாக இருக்குமே தவிர பொலிட்டிக்கலாக தனிநபர் பொறுத்து எதுவும் இருக்காது. இல்லைன்னா ஓகே. வந்து தனிநபர் பொறுத்து இருந்தால் எப்படி இருக்குன்னா ஒரு நாட்டோட பிரதிநிதியோட மக்களும் அந்த பிரதிநிதியை கொண்டுருவாங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தனிநபர் பொறுத்து வார் போகும். ஸோ எல்லா அது நீ சொல்றது எனக்கு புரியுது. ஏன்னா இப்ப பாலஸ்டைனோட பழைய பிரசிடென்ட்டுக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்தாங்க ஃபார் சால்விங் அவுட் திஸ் ப்ராப்ளம். வேற மக்கள் அதை விரும்பல அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஸோ எனக்கும் மிஸ்டர் கே சொன்னதுல கருத்து வேறுபாடு இருக்கு. மக்கள் எதிர்பார்க்கல, ராஜா மட்டும் தான் போய் சண்டை போடுறாரு அப்படிங்கிறது இருந்தாலும், பட் சம்பர் தட்ஸ் ஹவு திங்ஸ் ஒர்க் அட் தட் டைம்னு ஒன்று இருக்கு. எல்லா எந்த ராஜாவுமே தன்னோட மக்களோட உயிரை பணையம் வச்சு சண்டைக்கு போகிற ஆள் கிடையாது. ஆமா. மக்களோட உயிர் போச்சுன்னா அந்த மண்ணை வச்ச அவன் நெக்குவா நினைக்கிறான். ம், ம், ம். அந்த Point. ரேஞ்சு தான் யோசிப்பான். ஸோ ஆமா. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே. நான் அட்லீஸ்ட் நான் படித்த வரைக்கும் ஹிஸ்ட்ரிக்காகி பார்த்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே. இந்த ஸோ 11th 10th தான் எனக்கு வந்து எனக்கு ஹிஸ்ட்ரினா ஒரு பிடிக்க ஆரம்பிச்சது. அது ஏன்னா வேர்ல்டு வார்ஸாக தான் பிடிக்க ஆரம்பிச்சது. ஓகே. அதனால தான் ஆக்சுவலி எனக்கு இந்த டிஸ்பிளின் ஆச்சும் ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. இல்லைன்னா ஓகே. ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருந்தது மறந்துருப்பேன். கிறிஸ்டின் இந்த மறந்துருப்பேன். ஓகே. இல்ல இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம நிறைய டாபிக்ஸ் பேசணும்ல. ஃபைனலா நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த இதை நம்ம கன்க்ளூட் பண்ண போறோம். கன்க்ளூட் பண்றப்ப என்னோட கேள்வி என்னன்னா, வாட்ஸ் கேள்வி வாட்ஸ் தி சேஞ்ச் கோனா பி? என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் முக்கியம்னு எம்பசிஸ் பண்ணுறாங்க ஒரு டீச்சர்ஸ். அதே ஓகே. அளவுக்கு சோஷியல் ஸ்டடீஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகே. அதை அந்த மறந்துடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரை பில்ட் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரினா சும்மான்னு சொன்னால் விட்டு வீட்டுலாம் பேசக்கூடாது. ஓகே. சயின்ஸ்லாம் பெரிய இதுலாம் பெரிய பிள்ளைங்களாம் பேசக்கூடாது. அதே மாதிரி பட் சோஷியல் ஆனா ஸ்டடீஸ் நீங்க சொல்றதுல எனக்கும் ஒரு இது இருக்கு. என்னன்னா நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்போஷரே இருக்கிறது இல்ல. இப்போ ஒரு இப்ப கிளாஸ் லீடராகவே ஒருத்தங்களை செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஹி இஸ் நாட் தி ஃபேமஸ் பர்சன் ஆர் தி மோஸ்ட் வாண்டட் பர்சன் ஹூ இஸ் பீங் அப்பாயிண்டட் அஸ் தி கிளாஸுக்கு எல்லாருக்கும் கிளாஸ் பிடிச்ச பையனா லீடர். இருக்க மாட்டான். பட் ஃபேமஸ் பர்சனாக இருக்கும். பட் பிடிச்ச பையனா இருக்க மாட்டான். எல்லாருக்கும் பிடிச்ச பையனா இருக்க மாட்டான். ஒரு நாட் நோட்டாக தான் இருப்பான். ஸ்டாஃபுக்கு பிடிச்ச பையன் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறப்ப அது ரொம்ப தப்பா இருக்கு. அது கரெக்ட். இதுல இல்ல இன்னொன்று சொல்லணும். சம்பேர் நம்ம அந்த டெமோக்ராட்டிக் ஐடியாலஜி அங்கேயே போயிருதோன்னு எனக்கு தோணுது. இல்ல அந்த மாதிரி விஷயத்துல போனா போயிட்டு போதுங்கிறீங்களா? அந்த மாதிரி விஷயத்துல கண்டிப்பாக போகக்கூடாது. ஓகே. அந்த இதெல்லாம் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓட் பண்ணணும். ஆனால் அந்த ஓட்டிங் ரைட்டு சிவிக்ஸில் வந்து ரைட் டு ஸ்பீச், ரைட் டு ஓட் அதெல்லாம் சொல்லுவாங்க.
ஆனா இது எதுவுமே ஸ்கூல்ல நடைபெறவே விட மாட்டாங்க, நடத்தவே மாட்டாங்க, ஓகே, ஓகே. நடக்கிறதுக்கு பட் சான்ஸும் கொடுக்க அதுதான் மாட்டாங்க. நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட்ல நான் ஆட் பண்ண வேண்டியது என்னன்னா, இத பிராக்டிஸ்ல ஸ்கூல்லயே கொண்டு வரணும்னு நீங்க சொல்றத நானும் சொல்றேன். ஆமா, ஆமா. இப்போ நிறைய அனிமேஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதுலயே வந்து எல்லா வருஷமும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில் தான் அவங்க கிளப்ஸ் ஆமா, ஆரம்பிப்பாங்க. ஆமா, ஆமா. ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ம். பார்க்குறப்போ இதெல்லாம் நான் முதல்ல இருந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு ஃபீல் அடிக்கடி வரும். இல்ல எனக்கு என்னமோ அது ஸ்கூல்ல மட்டும் இல்ல, காலேஜ்லயுமே ரொம்ப இதா தான் இருக்கு. ஏன்னா வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா, நெறைய காலேஜஸ்ல ஸ்கூலோட அலுமினி அசோசியேஷனே வந்து அவ்வளோ ஆக்டிவா கிடையாது. இப்போ பாயிண்ட் நம்பர் 1. ஆமா, நானே எங்க ஆமா. ஸ்கூல்ல அலுமினி அசோசியேஷன்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். நம்ம அடுத்த வந்தவங்களுக்கு நல்லா சொல்லி தரணும், எம்பசிஸ் பண்ணணும் அப்படிலாம் நாங்க நெனைச்சப்ப ஸ்கூலே அதுக்கு அவ்வளோ இது பண்ணல ம், அப்படிங்கிறது ம், தான் ஒண்ணு இருக்கு. ம். 2வது நம்ம காலேஜ் முடிச்சப்ப நம்ம இப்ப நீனு, நானு நம்மலாம் ஒரு காலேஜ்ல நம்ம காலேஜ் படிச்சப்ப ஹவ் இன்வால்வ்ட் வர் வி இன் எப்படி சொல்ல பொலிட்டிக்கல் விஷயங்கள். இப்போ ஒரு இப்ப அப்பயும் ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டிலாம் இருக்க தான் செஞ்சுச்சு. பட் ஆனா வி வர் நாட் தி மெம்பர்ஸ். வி நெவர் நியூ சச் திங் வாஸ் அது தேர் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸிஸ்ட் ஆகுது நமக்கு தெரியாது. எக்ஸிஸ்ட் ஆறதே தெரியாது. இப்போ இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டாஃபை குத்தம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்டாஃப்ஸ் ஆர் நாட் மென்ட் டு டெல் ஆல் தீஸ் வென் வி ஆர் ஸ்டடிங் இன் காலேஜ். ஸோ சம்வேர் நம்ம நார்மல் ஜென்ரலாவே அந்த எக்ஸ்போஷர் இல்ல நம்ம மக்களுக்கு அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏன் அப்படி ஒரு அது எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன், இப்போ 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 நம்ம ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிருப்போம், நம்ம யூனிவர்சிட்டியில கிடையாது. வேறஸ் ம், பேர் எடுத்தே சொல்றேன், இப்போ ஜேஎன்யூ மாதிரி யூனிவர்சிட்டிலாம் நீ படிச்சான்னு வச்சுக்கேன் டெல்லியில, யூ ஆர் மச் மோர் எக்ஸ்போஸ் டு ஆல் தி ஸ்டஃப். அங்க எலெக்ஷன்ஸ் இருக்கு, அங்க ஸ்டூடெண்ட் கமிட்டி இருக்கு, தெர் ஆர் மச் மோர் காலேஜஸ். நான் வெறும் ரொம்ப இதான எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் கரெக்ட், ஆனா கரெக்ட், கரெக்ட். அந்த மாதிரியான எக்ஸ்போஷர்ஸ் காலேஜ்ல காலேஜோட இன்ஸ்டிடியூஷன் செய்யலங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஒத்துக்கணும். இன்ஸ்டிடியூஷனா அவங்க செய்யவே இல்லை. சம்வேர் அந்த பசங்களா தான் அதை இன்டியூஸ் பண்றாங்க. சீனியர்ஸ் வந்து அந்த இதுல இன்வால்வ்டா இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்கப்போ ஜூனியர்ஸும் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. 3வது விஷயம், இந்த மாதிரி காலேஜ்ல எல்லாத்துலயுமே இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்டா இருக்கிறப்பதான் இந்த பசங்க இதுல இதா இருக்காங்க. இன்ஜினியரிங் மட்டும் படிக்கிறவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு போனா போதும்டா அப்படிங்கறதுல தான் இருக்காங்களே தவிர்த்து. ம். ஸோ அப்படி ஸோ என்ன சொல்ல வரீங்க? என்ன 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 என்னோட கேள்வி என்னன்னா, ஆஹ் எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அத? இது எப்படி கண்டிப்பாக பண்ணலாம்? இப்போ வந்து பிரச்சனை என்னன்னா, நம்ம 1+1 2ன்னு சொல்லாம ஓகே, 9 ஸ்கொயர்னா என்ன கேட்குறது? 9 ஸ்கொயர் நீங்க கண்டுபிடிச்சு எழுதி கொண்டு வர மாதிரி தான் இருக்கு எனக்கு ஆக்சுவலி. ஒன் ஓகே, ப்ளஸ் ஒன்னா என்ன டூ ஸ்கூல்ல சொல்லி தரணும். ஓகே. அதுதான் 9 ஸ்கொயர் எப்படி செய்யறது நீ கற்றுக்கோன்றதை ஒரு எக்ஸாக்ட்லி. கால் ஆமா. சொல்லுவேன். ம். இப்போ நீ 1+1 டூ ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டெப் டூ ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. அது ஆமா, என்னதான் நீங்க எக்ஸாக்ட்லி. பேசிக் ஸ்டெப்புன்னு சொன்னாலும் அது வந்து பண்ண முடியாது. பாயிண்ட். அதுதான் நானும் அந்த மேக்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆமா. அது வந்து ஸ்கூல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை இது பண்ணாதான் அவங்க வந்து காலேஜ் பண்ணவே முடியும். டீச்சர்ஸ் வந்து இத கண்டிப்பா நம்மளுக்குள்ள இன்டியூஸ் பண்ணணும். ஸ்கூலும் வந்து இத ஆ, ஆக்டிவ்லி டேக் பார்ட் பண்ணுங்கிறத நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுல முக்கியமான இப்போ கண்டிப்பா. டீச்சர்ஸ் டேக் பார்ட் பண்ண மாட்டாங்கன்னா பப்ளிக் ஸ்கூல்ஸோட போயிட்டு இல்லை, பட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இப்போ நிறையா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்டர் ப்ரைஸ் பண்ணி கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 months டைம் டேக் ஆகும். என்னதான் ஓகே, ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே ஓகே. அவங்க 2 பேருக்கு நல்ல கனெக்ஷன் ஃபார்ம் ஆகிறது வந்து கன்ஃபார்மாக அந்த டைம் கேப் இருக்கும். 2 months அட்லீஸ்ட் ஆகும். அந்த 2 ஓகே. monthsல வந்து இப்போ வந்து ஜூன்ல காலேஜ் ஸ்கூல் ஆரம்பிச்சீங்கன்னா ஜூன் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் வந்து மிட் டேர்ம்னு சொல்லுவாங்க. மிட் டேர்ம் வந்து அந்த வருஷத்துல அது வரைக்கும் ஒரு 1.5 மாசத்துக்கு மறந்துவாங்க. கனெக்ஷன் இப்போ நாலேஜை விட எக்ஸாம்ஸ் முக்கியம்னு நினைக்கிறது ஒரு பிரச்சனை நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? ஆ அந்த மாதிரி ஒரு மார்க் வந்து எல்லாமே இது பண்ற ஒரு மார்க் டிஃபைன்ஸ் ஃபேக்டர் வந்து ஆகுது. ஆமா, எனக்கும் அந்த அந்த இதுல நானும் உங்க கூட ஒத்து போறேன். எனக்கு வந்து சோஷியல்ல நான் எவ்வளவு கேவலமா மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, பட் இன்வேரியபிளி எனக்கு சோஷியல் சயின்ஸ்ல இருக்க ஆ, எல்லாமே தெரிஞ்சாகணுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். மார்க்ஸ் டசன்ட் மேட்டர். மேத்ஸ்ல கூட மேபி இட் மேட்டர்ஸ், பட் ஆனா இங்க இட் டசன்ட், இட் டோட்டலி டசன்ட். ஆனா ம், இட்ஸ் நாட் அபவுட் அப்படின்ற வாட் யூ ரிமெம்பர். எப்ப நடந்துச்சுன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறது பிரச்சனை கிடையாது. எதனால நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சுங்கிறதா முக்கியம். அண்ட் அகைன் நீங்க சொல்ற மாதிரி அதுல அவ்வளவு எம்பசிஸ் இருக்கானா அது ஒரு கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்சு ஆ, என் ஸ்டாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, பட் சம்வேர் வி ஹேவ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத அந்த நானும் ஒத்துக்கிறேன். உனக்கு உன் ஸ்டாஃப் நல்லா இருக்குன்றதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் உங்க கூட இருந்திருக்காங்க. சரிங்களா? ம், ம். இல்ல அந்த ஓவர் ஓவர் 5-6 இயர்ஸ். ஆ அந்த கனெக்ஷன் வந்து கண்டிப்பா எங்க ஸ்டாஃப்டையும் நான் பார்த்ததில்லை. ஓகே. எங்க ம். ஸ்கூல்ல நான் படிச்ச ஸ்கூல்ல. ஓகே, அதனால அது ஒரு காரணம் நான் சொல்றேன். ஓகே. அதே மாதிரி நீ என்னதான் இங்க இருக்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸ்போஷர் இருந்தால் தான் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஓகே இன்க்ரீஸ் ஃபேக்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சான்ஸ் பண்ணணும். நீ இன்க்ரீஸ் ஓகே பண்ணியும் அவன் பண்ணலைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேலே குறை சொல்லாமல் பண்ணுறேன். ஓகே இன்க்ரீஸ் பண்ணாமல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே குறை சொல்ல முடியாது. பண்ண முடியாது. ஓகே. ஸோ பேரண்ட்ஸ் ஸோ ஸோ சொசைட்டி. அதான் பாயிண்ட். இன்டியூசிங் ஃபேக்டர் வந்து யாரோ ஒருத்தங்களை அதை அண்டர்டேக் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து ஆமாம் டீச்சர் பண்ணணும், இல்லை சம்பேர் பேரண்ட்ஸும் வந்து அதில் வந்து ஒரு எம்பசிஸ் போடணும் அப்படிங்கிறத உன்னோட கருத்து இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம். மிஸ்டர் கே கால் அவுட்டு போயிட்டாரு. ஃபார் ஆடியன்ஸ் சொல்லவே ரொம்ப நானும் பச்சைக்கிளி மட்டும் தான் இருக்கோம். ஸோ என்னோட கடைசி இறுதி கருத்து என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாரோட பிரச்சனையும் தான். நீங்கள் இப்போ பச்சைக்கிளி சொல்ற மாதிரி சம்வேர் டீச்சர் ஹேஸ் டு ஸ்டெப் இன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் எனக்கும் சில நேரத்தில் என்னன்னா, சில விஷயங்களை இன்ட்ரெஸ்டா சொல்றப்ப வி ஹாவ் டு டேக் சைட்ஸ் அப்படின்றது. இந்த சுச்சுவேஷன்ல இருந்து பாரு, இது இப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ நீ பொலிட்டிக்கலாவோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்றப்ப நம்ம எந்த சுச்சுவேஷனுக்குள்ளேயும் போக முடியாது. எந்த கைண்ட் ஆஃப் ரைட்டோ தப்புங்கிறதே நம்ம சொல்லி கொடுக்க கூடாது. அது வந்து நான் சொன்னேன் அன்சால்ட்டடான விஷயமா இருக்கணும். அப்படிங்கிறப்ப சம்வேர் டீச்சர்ஸ் ஹேண்ட்ஸ் ஆர் டைட் அப்படின்னு எனக்கு தோணுது வித் ரெஸ்பெக்ட் டு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் அண்ட் ஸ்டஃப். அப்படிங்கிறப்ப அவங்களோட ஹேண்ட்ஸ் ஆர் டைட், தே கேனாட் மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பாயிண்ட்ல தோணுது. ரெண்டாவது நீ சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். தட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். சம்பர் எனக்கு தெரியல இது ரைட்டா தப்பான்ட்டு. ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு கேஸ்ட் when this happened 10th class எனக்கு நடத்தப்ப தெரிஞ்சு. ஈவன் தென் ஐ didn't know what I am and where I am from, what is it அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த காலேஜ் வந்தப்ப தான் நான் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலே வந்துச்சு. இப்போ இது ரைட்டா தப்பான்லாம் நான் சொல்ல முடியல. பட் சம்வேர் மேபி இது தெரிஞ்சிருந்தா இன்னும் வேற மாதிரியான ஒரு ரெஸ்பான்சஸ் வந்திருக்குமோ இல்லை அப்படிங்கிற. ஆக்சுவலி இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அதை ரொம்ப பேச மாட்டாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா வந்து அதுக்கான எம்பசிஸ் வந்து பெரியாரோட நம்ம பில்ட் பண்ணுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். நம்ம யாரு, நம்ம என்ன, எதனால இப்படி இருக்கு, நம்ம வந்து என்ன பண்றோம், எப்படி பண்றோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிதான் ஆகணும். நம்மளுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு வெளியில, நீ 18 வயசுக்கு மேல வெளில போனா உன்னை இப்படி தாண்டா ஹேண்டில் இது பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லி தரணும் அப்படிங்கறத என்னோட கருத்தும். இல்லை அதை ஆக்சுவலி அவங்களுக்கு சொல்லி தமிழ்நாட்டில் தரணும். வந்து இதை டேட்டா பண்ண மாட்டாங்கன்றதை மட்டும் நீங்கள் சொல்லி தரணும். டேட்டா தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி பெரியாரோட வேலை எல்லாமே பெரியாரோட வேலை. ஆமா. இல்ல இது வந்து கரிக்குலம் தவிர்த்து வெளியிலன்னு வச்சுக்கேன். பட் சம்வேர் இது ஜஸ்ட் ஒரு மென்ஷன் பண்ணாதான் நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் வந்து உள்ள காமிக்க முடியும்னு ஒன்று இருக்கு. பில்டிங் தட் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இருக்குல்ல, அதுக்கு வந்து இதோட யூஸ் கேஸ் இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம 18 வரைக்கும் பாக்குறது இல்ல. அத பேரண்ட்ஸ் சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மூணாவது விஷயம் என்னன்னா, பசங்க கொஞ்சம் சீரியஸா இருக்கும். பசங்க அட்லீஸ்ட் இனிமே இருக்க பசங்களாவது கொஞ்சம் விஷயத்த சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா இன்ஜினியரிங் ஆர் சயின்ஸ் இஸ் நாட் தி ஒன்லி வே. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்ப இருக்க பேரண்ட்ஸ் நம்ம மாறிட்டாங்க ஓரளவுக்கு. அண்ட் இட்ஸ் நோ ஹார்ம். இதுல ஒன்னும் அப்படி கேவலத்துக்குலாம் கிடையாது. நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு வந்தேன் அப்படிலாம் ஒன்றும் கேவலமே கிடையாது. உண்மையா சொல்லணும்னா நான்லாம் என்னை நினைச்சு வருத்தப்படுறேன். நாங்களாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கல, இனிமே படிக்க முடியுமா, இனிமே எங்க லைஃப்ல வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எம்டெக்குங்கிற எம்எஸ்சிக்கோ எங்களால வந்து ஒதுக்க முடியுமா அப்படிங்கறத, எம்ஏக்கு ஒதுக்க முடியுமாங்கிறது எங்களுக்கு தெரியல. முடிஞ்சா பண்ணலாம். ஏன்னா வந்து எங்களுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வென் யூ ஆர் ஃபேசிங், இப்போ நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஐ எம் ஃபேசிங் மல்டிபிள் இஷ்யூஸ். ஸோ நான் வந்து பொலிட்டிக்கலா இருக்கவே முடியாது, பொலிட்டிக்கலா இருக்கிறதும் தப்பு. அப்படிங்கிறப்போ இதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு டைமுக்கு மேலதான் இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜென்ரலாவே காமர்ஸ், இது எல்லாமே படிக்கிறது நல்லதுதான். அண்ட் பீப்புள் ஷுட் அப்ரிஷியேட் தட். அண்ட் பசங்களுமே அது ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும் சம்பேர். ஏன்னா இது வந்து இப்போ இந்த இன்ஜினியரிங் மார்க்கெட் வந்து ஓவர் சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஓவர் சேச்சுரேட்லாம் தாண்டி சேச்சுரேட் ஆயிடுச்சு. இதுல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் அதுதான் எண்ட் வே. அப்படிங்கிறப்போ இந்த டாபிக்ஸ் தான் வந்து டிஸ்கிரிமினேட் இன்னமும் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்து பேசிதான் ஆகணும். அண்ட் சம்பேர் நம்மளுக்கு வந்து அந்த பீயிங் ரெபல் அப்படிங்கறத வந்து ஸ்கூல் வந்து இன்டியூஸ் பண்ணணும். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேச மறந்துட்டேன். என்னன்னா பார்த்தீங்க, இந்த சோஷியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால, அண்ட் சம்பேர் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால என்னால எங்க ஸ்டாஃபையோ என்னோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையோ கேள்வி கேட்க முடிஞ்சுச்சு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த சென்ஸ் அப்போதைக்கு அங்க இருக்க பிரின்சிபல். ஓகேவா? இங்க வந்து நம்ம எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த 5 வருஷத்துக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். எப்பயுமே நம்ம கேள்வி வந்து அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நோக்கி தான் இருக்கும். we were free to do it அப்படிங்கிறதுனால எங்களுக்கான எக்ஸ்போஷர் நல்லா இருந்துச்சு.
ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இது சுத்தமா கிடையாது. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே வாய்ப்பே கிடையாது. கிடையாது. இது வந்து என்னால கிளியர் கட்டா பார்க்க முடியுது. என்னோட ஜூனியர்ஸ்க்கு வந்து நான் அட்ரஸ் பண்ணப்ப, அத ஏன்னா பேசிக்கிட்டு, அத எங்க அப்பா ஏதாவது சொல்லுவாரு. இல்ல அப்பாவ கூட்டு வந்து நிக்க வைப்பாய்ங்க. அகைன் எங்கள தான் கேட்பாரு. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்துருது. அந்த பீயிங் எ ரெபல், ரெய்சிங் எ வாய்ஸ் அப்படிங்கிறதே வந்து இந்த சோசியல்ல தான் நம்மளுக்கு சொல்லித் தராங்க. அண்ட் அதுவே ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கு. அண்ட் ஸ்கூல் ஷுட் அப்ரிஷியேட் தட். நீங்க வந்து இந்த கரிக்குலம்ல இருக்கு. நீங்க வந்து குரல உயர்த்தணும்டா. நீங்க வந்து உங்களுக்கு பிரச்சனைனா கேட்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஏத்தே கேள்வி கேட்கறப்ப அத வந்து நீ அடக்குனீன்னா அகைன் யூ நோ வாட் இட் இஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பேரண்ட்ஸ் இருக்கு. வந்து சரி எங்க இருக்குன்னே தெரியாம போயிருந்தா ஆ அந்த மாதிரிதான் எனக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி அந்த நம்மளுக்கு மாதிரி ஜென்ரலாவே ஆமா இன்டியூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதான் ஸோ இன்வெரிபிளி இன்னைக்கு டாபிக்ல அதான் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஸோ இஃப் யூ கேன் ரிப்பீட் தி டாபிக் திரும்பி சொல்லுங்க. அதாவது சமூகவியல் புறக்கணிக்கப்படுகிறதா, அதான் நம்ம ஓகே, டாபிக். சமூகவியல் வஞ்சிக்கப்படுகிறதா அப்படிங்கறதா நம்மளோட இன்னைக்கு டாபிக். புறக்கணிக்கப்படுகிறதா, ஆமா புறக்கணிக்கப்படுகிறதா? ஆமா. இதுல வந்து நாங்க ஃபார் சம்மரி நாங்க திரும்பி என்ன பேசணும் அப்படின்னா, எப்படி வஞ்சிக்கப்படுது இல்ல எந்த ஸ்பெசிபிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் சமூக சோஷியல் ஸ்டைன்ஸ் எது வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுது அண்ட் வாட் ஆர் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் வந்து யார் இதை அதிகமா பண்றா, யார் வந்து இதுல ரொம்ப இது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். அடுத்ததா என்ன பார்த்தோம்னா எங்களுக்கு என்னதான் நடத்திருக்காங்கப்பா அப்படிங்கிறத நாங்க இன்ட்ராகேட் பண்ணி பார்த்தோம். நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் திரும்பி, ஓஹோ நம்மளுக்கு கரெக்டாக தான் நடத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடத்திருக்காங்களான்னு அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா இதெல்லாம் நடத்திருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒண்ணு. அப்புறமா நாங்க கடைசியா பேசினோம்னா இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம். அவ்வளவுதாங்க இந்த டாபிக் இன்னைக்கு அவ்வளவுதான். இதே மாதிரி நாங்க வீக்லி பாட்காஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸை பத்தி பேச போறோம். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் நீங்க சொல்லலாம். உங்கள்ட்ட இருந்து நாங்க கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். உங்கள இருக்கிறதே வேல்யூபிளான கமெண்ட்டை நாங்க கண்டிப்பா பின்ட் கமெண்டா போடுவோம். எல்லாரும் படிக்கிற மாதிரி இருக்க போது தயவு செஞ்சு உங்க கமெண்ட்டை வந்து எங்க வீடியோல போடுங்க. அதே அவ்வளவுதாங்க. மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்க சொன்ன ஆமா மாற்றம் இருக்கு இருந்தாலும் அதையும் போடுங்க. கண்டிப்பா வி அதுக்கு ஆர் கண்டிப்பா ஓபன் ரிப்ளை டு பண்ணுவோம். கிரிட்டிசிசம். நாங்க கடைசியா சொன்ன பாயிண்ட் அதுதான். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேள்வி கேட்க சொல்லிட்டு நாங்களே உங்களை திட்ட மாட்டோம். நீங்க தாராளமா எங்களை கிளிக்கலாம். அது வி ஆர் ஓபன் டு தட். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட்ல மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் அமிதாப் மாமா பச்சைக்கிளி. அண்ட் மிஸ்டர் கே வந்து போயிட்டாரு. பட் அவர் இதோட பாய் சொல்லிக்கிறேன். அவருக்கு நாங்களே சொல்லிக்கிறோம். ஓகே, டேக் கேர் கைஸ், பை, பீஸ். Bye.